தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய பிரதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தபடியால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर की बड़ी दया और अनुग्रह के कारण हम सभी लोग परमेश्वर के उपस्थिति में आनंद के साथ आने के लिए प्रभु ने अनुग्रह किया, इसलिए प्रभु को धन्यवाद. நம்முடைய தேவன் அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிற தேவன். हमारा परमेश्वर वो भला है और हम सबके लिए वो भलाई करते हैं. எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். सब बातों में परमेश्वर भलाई करते रहते हैं. அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் और செலுத்துகிறேன். उसी कारण मैं परमेश्वर के लिए धन्यवाद देता हूं. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है. நாம் ஜெபித்தால் உடனே கேட்கிறார். हम प्रार्थना करते तो तुरंत सुनते हैं. ஜெபிக்கிற காரியத்தை உடனே அவர் நடப்பிக்கிறார். जो भी कार्य के लिए प्रार्थना करते हैं वो चलवावट भी करते हैं. தேவனுடைய சன்னிதானத்தில் எப்போதும் பயத்தோடும் பக்தியோடும் நாம் காணப்பட வேண்டும். परमेश्वर की उपस्थिति में हमेशा भय और भक्ति के साथ रहना चाहिए. இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதற்கான பதில்களை உடனே நமக்கு தருகிறார். सर्वशक्तिमान प्रभु हमारे प्रार्थना को सुनते हैं और तुरंत जवाब भी देते हैं. தேவன் நம்மை எப்போதும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். सदैव परमेश्वर हमें ताकते रहते हैं. நமக்கு உதவிகள் செய்யும்படியா, हमें मदद करते हैं. நமக்கு நன்மை செய்யும்படியா, हमें भलाई करते हैं. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா, आशीर्वाद करके हमें ऊंचा करने के அவர் लिए எப்போதும் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். हमेशा प्रभु हमारे संग रहते हैं. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். वह हमें संभालने वाला परमेश्वर है. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे. சங்கீதம் 17 அதிகாரம் वचन संहिता अध्याय 17 7 8 வசனங்களை வாசிக்கலாம். वचन 7 8. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று 17 சங்கீதம் 7 8 வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. भजन संहिता अध्याय 17 वचन 7 और 8. तू जो अपने दाहिने हाथ के द्वारा अपने शरणागतों को उनके विरोधियों से बचाता है, अपनी अद्भुत करुणा दिखा, अपनी आंखों की पुतली के समान सुरक्षित रख, अपने पंखों के तले मुझे छुपा रख. அந்த வசனத்தை நாம் நன்றாக கவனித்து இதை நாம் நமக்குரிய வசனமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். इस वचन को गौर करे और ये वचन मेरा है ऐसा समझ ले. நம்முடைய ஆண்டவரை யார் யார் நம்புகிறார்களோ, हमारा परमेश्वर के ऊपर जो भी भरोसा रखते हैं, அவர்களுக்கு விரோதமாய் சிலர் எழும்பலாம். उनके विरोध भी कुछ लोग उठ सकते हैं. அப்படி எழும்புகிறவர்கள் நின்று அவருடைய கையில் இருந்து और ऐसे उठने वालों के हाथों से நம்முடைய ஆண்டவருடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, परमेश्वर अपने दाहिने हाथ से हमें वो बचा निकालता है. அது மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அதை பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். वापस उस वचन को गौर करो और अच्छे से समझो. உம்மை நம்புகிறவர்களை, जो भी तुझ पर भरोसा रखते हैं, நம்முடைய ஆண்டவரை நம்புகிறவர்களை, हमारे परमेश्वर के ऊपर जो भी भरोसा करते हैं, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறோம் என்று அவருடைய கரத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். और उनके विरोध जो भी उठते हैं उनके हाथों से प्रभु बचा निकालता है. ஆண்டவருடைய வலது கரத்தினால் அவர்களை தப்புவிக்கிறார். परमेश्वर के दाहिने हाथ से बचाता है. அப்படி தப்புவிக்கிற ஆண்டவர், ऐसे बचाने वाला परमेश्वर, ரட்சிக்கிறவரே, वो उद्धार करता भी है. அதிசயமான கிருபை விளங்க பண்ணும் என்று எழுதப்பட்டுள்ளது. तेरे अद्भुत करुणा दिखा. அப்ப தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், परमेश्वर पर विश्वास करते हैं, அவரை நம்புகிறோம், भरोसा करते हैं. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். हमारे जिंदगी में कई परिस्थितियां आ सकती है, பல பிரச்சனைகள் வரலாம். कई समस्या आ सकती है. நமக்கு விரோதமா ஒரு குரூப்பே எழும்பி நிற்கலாம். हमारे विरोध में एक झुंड उठ सकता है, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. लेकिन डरने की कोई बात नहीं. ஆண்டவர் மிகவும் அருமையாக சொல்லி இருக்கிறார். प्रभु ने बहुत स्पष्ट रीति से कहा நீங்கள் है, என்னை நம்புகிறீர்களா, आप लोग मेरे पे भरोसा रखते हो, என்னை விசுவாசிக்கிறீர்களா, क्या आप मुझे विश्वास करते हो? உங்களுக்கு விரோதமா யார் வேணாலும் எழும்பட்டும், चाहे कोई भी तुम्हारे विरोध खड़े हो जाए, என்னுடைய வலது கரத்தினாலே நான் உங்களை காத்து தப்புவிப்பேன், मेरे दाहिने हाथ से मैं तुम्हें बचाऊंगा, உங்களை தப்புவித்து உங்களை ரட்சிப்பேன், तुम्हें बचाकर तुम्हें उद्धार करूंगा. அப்படி ரட்சித்திருக்கிறார் ஆண்டவரே. ऐसे आपने उद्धार किया है உம்முடைய परमेश्वर. அதிசயமான கிருபை விளங்க பண்ணும் என்று இங்கே பக்தன் எழுதுகிறார். तेरे अद्भुत करुणा मुझे दिखा करके भक्त लिखता நீர் है. அதிசயமான தேவன்,
क्योंकि तू अद्भुत परमेश्वर, அற்புதமான தேவன், अद्भुत परमेश्वर, சர்வ வல்லமையுள்ள தேவன், सर्वशक्तिमान प्रभु, எங்களுக்காகவே பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தீர். हमारे लिए स्वर्ग छोड़कर पृथ्वी पर आए, எங்களை பாதுகாப்பதற்காக, हमें संभालने के लिए, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, हमें आशीर्वाद करने, எங்களை நடத்துவதற்காக, हमें अगुवाई करने, எங்களை ரட்சிப்பை கொடுப்பதற்காக, हमें उद्धार देने, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, पाप से छुटकारा देने, எங்களுக்கான எல்லாவற்றையும் செய்வதற்காக हमारे लिए सब कुछ करने के लिए நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். हमारा परमेश्वर स्वर्ग छोड़कर इस पृथ्वी पर वो आए। நாம் எல்லாரும் அவரை அறிந்திருக்கிறோம். हम सब उनको जाने, ஆனபடினால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और इसीलिए किसी बात की चिंता की जरूरत नहीं है। கடைசி நாட்களில் இப்படி பொல்லாத காரியங்கள் நடைபெறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शास्त्र में लिखा है कि अंत दिनों में ऐसे बुरी काम सब होगी। ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துருக்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. वचन में ऐसा भी लिखा है कि घर वाले ही शत्रु बन सकते हैं। ஒருவருக்கு விரோதமா ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वचन में ये भी लिखा है एक दूसरे के विरुद्ध दोषी कहेंगे। குடும்பத்தினுடைய பல சூழ்நிலை நடக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. ऐसा भी लिखा है कि परिवार में ऐसे परिस्थिति आ सकते हैं। என்ன நடந்தாலும் चाहे कुछ भी हो जाए, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்கள். केवल परमेश्वर को भरोसा रखो, தம்முடைய வலது கரத்தினால் உங்களை தப்புவித்து அவர் ரட்சிப்பார். क्योंकि अपने दाहिने हाथ से तुम्हें उद्धार करेगा। அவருடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. उनकी अद्भुत बातों को प्रभु दिखाएंगे। என்னை கண்மணியை போல் என்னை காத்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். आंखों की पुतली के समान सुरक्षित रख करके लिखता है। நாம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே हम सब भी कहेंगे, எங்களை हमें உமது கண்மணி போல காத்தருளும். आंखों की पुतली के समान सुरक्षा रख। வாய் திறந்து சொன்னா தான் அது கண்டிப்பா நடக்கும். अगर हम मुंह खोलकर जब बोलते हैं तभी वो होगा। ஹalleluya. हालेलुया। நம்மை கண்மணி போல நம்முடைய தேவன் பாதுகாத்துக் கொள்வாராம். आंखों की पुतली के समान परमेश्वर हमें रक्षा करेंगे। அவர் எவ்வளவு அருமையான தேவன், कितना अच्छा परमेश्वर அவர் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे संग वो रहते हैं। அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். वो हमें सुरक्षा देने वाला परमेश्वर है। சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே जकरिया 2 अध्याय 8वां वचन நீங்கள் में, எங்களை தொடுகிறவன் तुम्हें छूने वाला அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. उनकी आंखों की पुतली को छूता है। நம்மை ஒருவர் யாரும் தொட்டு விட்டால், चाहे कोई हमें छुए, ஒரு தீமை செய்து விட்டால், एक बुराई कोई हमें ऊपर करे, அதை ஆண்டவரிடத்தில் செய்து விட்டார்கள் என்று ஆண்டவர் அதை பார்க்கிறார். परमेश्वर ने ऐसा लिखा है तुम्हारे विरोध खड़े नहीं हो रहे, मेरे विरोध करे हुए। என் மகனே, मेरा बेटा, என் மகளே, मेरा बेटी, நீ கவலைப்படாதே. चिंता मत कर। உனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எனக்கு தான். अगर तुझे कुछ चिंता आएगा तो वो चिंता मेरा है। நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், मैं तुझे संभालने वाला நான் परमेश्वर, உன்னை நடத்துகிற தேவன். मैं तुझे चलाने वाला உனக்கு परमेश्वर। விரோதமா யார் எழும்பினாலும் சரி, चाहे कोई भी तुझे विरोध खड़े हो நான் जाए, உன்னை மீட்டு ரட்சிப்பேன். मैं तुझे उद्धार करूंगा, நான் உன்னோட கூட இருப்பேன். तेरे संग रहूंगा, நான் உனக்கு உதவி செய்வேன். तेरा मदद करूंगा। ஹalleluya. हालेलुया। கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். जरूर परमेश्वर ऐसा करेंगे। இதை நாம் எஸ்தர் புத்தகத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். एस्तर की पुस्तक में एक संभावना हम देखते हैं। நமக்கு எல்லாருக்கும் இது நன்றாக தெரியும். हम सबको ये बात तो पता है। எஸ்தர்லே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். एस्तर की पुस्तक 5वां अध्याय वचन 14 को पढ़ सकते हैं। அப்பொழுது அவன் மனைவியாகி சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், इधर हम ऐसे देखते हैं, இங்கே பாருங்கள், இந்த ஆமான் என்பவர் வந்து ஒரு 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்து வைத்து அதிலே தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற மொர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று அவர் அங்கே இந்த வசனத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். अब इस वचन में हमने ऐसे पढ़े कि हामान वो ये चाहता था कि परमेश्वर का दास मोर्दकाई उसके विरोध में 50 फीट ऊंचा एक खंबा खड़ा करे और उस खंबे में परमेश्वर का दास मोर्दकाई को लटकाए। தேவனை விசுவாசிக்கிறவரை தூக்கி போட்டுவிட்டு அதற்கு பிறகு போய் அந்த விருந்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். हामान ऐसा सोचा कि परमेश्वर का दास को इस खंबे में खड़ा करके मारकर फिर उस भोजन में हम जाए। உங்களுக்கு மொர்தகாயை பற்றி நன்றாக தெரியும். आप लोग को भक्त मोर्दकाई के बारे में भी पता होगा। அவர் ஒரு தேவனுடைய மனிதன், वो एक परमेश्वर का दास था, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க கூடியவர், परमेश्वर को डर के जीने वाला व्यक्ति, நீதியாய் ஜீவிக்க கூடியவர், धार्मिकता से जिया हुआ व्यक्ति। அவர் வந்து அந்த அரண்மனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். वो राजा के महल में एक काम कर रहा था, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தார், एक बड़ा पद में था। அங்கே ஆமான் வந்து அந்த அரண்மனையில பெரிய அதிகாரத்தில் இருந்தார். और उसी समय हामान भी एक पद में वो था। அப்போ ஆமான் வருகின்ற பொழுது எல்லோரும் விழுந்து வணங்குவார்கள். जब भी हामान रास्ते में चलता था तो लोग दंडवत करते थे। இந்த மொர்தகாய் அவருக்கு
அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். ஆனால் மற்றவர்களை போல இவர் வணங்குறதுல என்ன, நான் ஆண்டவரை தான் வணங்குவேன் என்று சொல்லக்கூடியவர். और जो मुर्दकाई भक्त जो है, ये हामान जब आता था तब नमस्कार नहीं करता था, तो ये कहता था कि मैं केवल परमेश्वर का नमस्कार करूंगा. ஆனபடினாலே இந்த ஆமான் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த முருகையை பார்த்து பொறாமை கொண்டு கோபப்பட்டு பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தார். और तभी हामान देखता था कि ये मुर्दकाई मुझे नमस्कार नहीं करता है, तो एक गुस्सा उसको आ गया और एक क्रोध भी आ गया. அதனால யார் மேல நம்ம எப்பவும் வன்மம் வச்சு கோபப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. और इसलिए हम ये सब सोचकर मन में रखकर किसी के ऊपर गुस्सा नहीं करना है. யார் மேலும் கோபம் வச்சு திருப்பி அந்த கோபத்தோட பாக்குறது பேசுறது எடுக்கிறது இருந்தா சாத்தான் உள்ள புகுந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி விட்டுருவான். और किसी को हम जो है गुस्से से ही देखना, गलत नजर से ही देखना, अगर ऐसा हम करेंगे तो शैतान भी उसमें और बढ़ावत कर देगा. இப்ப வசனத்துல என்ன படிச்சோம்? अब वचन में क्या पढ़ा? தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கவங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, परमेश्वर को डरकर परमेश्वर के विरोध, चाहे कोई भी उनके विरोध खड़े हो तो भी, அவர்கள் நின்று தம்முடைய வலது கரத்தினால் ஆண்டவர் தப்புவித்து ரட்சிப்பாராம். उनको परमेश्वर अपने दाहिने हाथ से प्रभु उनको बचा निकालेगा. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ऐसे संभावना इधर हो रही थी. ஆனா அப்படினா இவனால தாங்க முடியவில்லை. अभी जो है मुर्दकाई को, जो हामान को जो है ये गुस्सा कम नहीं हुआ. அப்போ அவருடைய சித்தப்பா மகள் தான் எஸ்தர் வந்து அந்த அரண்மனையில இருக்கிறார். और उसका चाचा का लड़की एस्तर जो है वो महल में राजा की रानी के समान है. இப்ப நமக்கு இந்த எஸ்தர் சரித்திரம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். मैं आशा करता हूं कि एस्तर की कहानी आप सबको पता होगा. இப்படி இந்த மொர்தெகாய் மேல் பொறாமை கொண்டு எப்படியும் இந்த மொர்தெகாயை தொலைச்சு கட்டிரணும். और तो हामान ने सोचा कि मुर्दकाई के ऊपर क्रोध होकर, गुस्सा होकर, जलन होकर इसको खत्म कर दे. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகமா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் இப்படிதான் ஒரு தொலைச்சு கட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. और देखो दुनिया भी आज हो या कलेशिया हो, एक दूसरे को खत्म करने का सोचते हैं. ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை. परमेश्वर ऐसा नहीं चाहते, அவர் அன்புள்ள தேவன். क्योंकि परमेश्वर प्रेमी है. சத்ருவா இருந்தாலும் சிநேகி என்று சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा शत्रुओं से प्रेम करो. அவன் பசியா இருந்தாலும் உனக்கு போஜனம் கொடு. अगर शत्रु भूखा रहेगा तो भोजन दे. அவன் தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு. प्यासा है तो पानी दे. அவன் திருந்து விடுவான். वो सुधर जाएगा. அவன் திருந்தணும். वो सुधरना है. திருந்தாம இருக்கிறவன் பின்ன அவனோட வந்து ஆக்கினைக்குள்ள தான் போவான். अगर नहीं सुधरे तो दंड की ओर चले जाएगा. வேத வசனம் தெளிவாக போதிக்கிறது. शास्त्र की वचन सही लिखा है. வசனம் நம்மை நோக்கி வருகிறது. वचन हमारी ओर आ रही है. நீங்கள் வசனத்தை கேட்கிறவா மாத்திரமல்ல, आप लोग केवल वचन को सुनना नहीं, அதை படிக்கிறவளா மாத்திரமல்ல, केवल वचन पढ़ना नहीं, அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. वरन उस वचन को पढ़कर उस वचन के अनुसार आप लोग जीना चाहिए. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய நிலையை நம்ம அடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. तब हमारी जिंदगी में एक ऊंची पद हम पहुंच सकते हैं. இங்க பாருங்க, அந்த ஆமான் சொல்லுகிறான், तो ये हामान इधर कहता है, ராஜஸ்திரியாக எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேற யாரையும் அழைக்கவில்லை. देखो घमंड से ऐसा बोलता है, राजा ने उसकी जो रानी एस्तर और केवल मुझे ही बुलाया, ऐसा घमंड किया. ராஜா அரண்மனையில பெரிய விருந்து இருக்கும். राजा के महल में तो सबको पता है बड़ा भोजन होता है. அந்த விருந்துக்கு நான் மாத்திரம் தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். तो वो हामान बोलता है कि केवल राजा ने मुझे बुलाया. ஆனால் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு எரிச்சலும் ஒரு பொறாமையும் இருக்கிறது. लेकिन जो हृदय में एक जलन और ईर्ष्या, ये दोनों भरी है. இது எதுக்கு இருக்கணும்? ये जलन और क्यों रहना है? ராஜா அரண்மனையில பெரிய விருந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வர வேண்டியது. राजा के महल में जाओ, अच्छे से खाओ, खुशी से आओ. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய், लेकिन वो यहूदी मुर्दकाई யூதாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்து இருக்கிறதை, यहूदी के द्वार में दरवाजे में खड़ा देखकर, வாசல் உட்கார்ந்து சும்மா இல்ல, அவர் ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கிறார். द्वार में खड़ा है तो ऐसा नहीं, वो भी एक बड़ा पद में है. ஆமா, அவர் கொடுக்கப்பட்ட பொசிஷன்ல அவர் இருக்கிறார். उनको जो पद दिया गया मुर्दकाई को, वो पद में वो बैठा है. அதை நான் காணும் அளவும் उसको देखते ही இந்த விருந்து கூட எனக்கு பெரிய காரியம் இல்லை என்று சொல்லுகிறார். उसको देखकर कहता है कि ये भोजन भी मेरे लिए बड़ा नहीं है. ராஜாரமல்ல விருந்து கூட இவனுக்கு வந்து பெருசா தெரியல, ஏன்னா இன்னொருத்தனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். राजा की घर के भोजन बड़ा नहीं समझ रहा है, क्योंकि दूसरे को मारना ही वो बड़ा समझ रहा है. இன்னைக்கு अनेகர் சிந்தனையிலே மற்றவர்களை கொலை பண்ணுகிறார். आजकल लोग सोच में दूसरे को खून करते हैं. நினைப்பான் கையில மட்டும் கிடைச்சா இப்ப க்ளோஸ் பண்ணிரணும், உள்ள வந்து மனசுல நினைப்பான். आप लोग मन में ऐसा सोचते हो, ये हाथ में मिलने दो, मैं इसको खत्म कर दूंगा. அடுத்த ஆள்கிட்ட பேசவும் செய்வான். दूसरे से बात भी करेंगे. வர கோவத்துக்கு வந்தானே சங்க நிறுத்தி கொன்னுருவான்பா. आते गुस्से में आते उसका गला पकड़ो. ఈ சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால இதெல்லாம் இவங்க உள்ளத்துக்குள்ள
பேச ஆரம்பிக்கிறாங்க. आप लोग शैतान को जगह देते हैं, इसलिए ये फिर मुंह से बात निकलती है। இவன் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு விரோதமா செயல்படுகிறான். ये हामान परमेश्वर के मनुष्य के विरोध में क्या कर रहा है? ஏன்னா இவன் கோல் சொல்லக்கூடியவன், क्योंकि ये जो कानाफूसी करने वाला व्यक्ति, தேவையில்லாத காரியத்துல போய் சொல்லக்கூடியவன், ना जरूरी बात बोलने वाला व्यक्ति, எப்படியாவது இவனை நம்ம கொன்னுருவோம். तो कैसा भी मुर्दगाय का खून करे, இவனுக்கு இருக்க புத்தி மாதிரி தானே கூட இருக்க சேர்ந்தவங்களுக்கு அந்த புத்தி இருக்கும். तो इसको जो बुद्धि है, इसके मित्रों को भी ऐसी बुद्धि रहेगा। சரி, இவன் சொல்லும் போது கூட இருக்கங்க அப்படி செய்யாதப்பா, நீ ராஜா அரண்மனையில இருக்க நல்லவனா இருன்னு சொல்ல காணல. तो हामान अगर ऐसा बोल रहा है तो उसके साथी मित्रों बोलना चाहिए, ठीक है तुम ऐसा बोलो मत, तुम एक बड़ा पद में हो। ஒருவர் தவறான காரியத்தை பேசினால் நான் சொல்றேன், தவறான காரியத்தை சிந்திக்காதிருங்கள், நீங்க அதை பேசாதிருங்கள், நல்லவர்களா இருங்கள் என்று சொல்ல தெரிஞ்சிருக்கணும் நம்ம. अगर कोई व्यक्ति गलत शब्द प्रयोग करते हैं तो हम बोलना चाहिए कि ऐसा गलत शब्द प्रयोग मत करो। அந்த மொர்தெகாயை நான் பார்க்க வரல, அவன் இருக்க வரல, எனக்கு மனசே சரியில்லை என்று சொல்லுகிறான். तो ये बोलता है मुझे उस द्वार पे मुर्दगाय को जब तक मैं देख रहा हूँ मुझे ठीक नहीं लग रहा है। அப்பொழுது அவனுடைய மனைவி சிரேசும், तब उसकी जो पत्नी शिर्षा அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் और उसकी मित्र सारो, எல்லா பெரிய போஸ்ட்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸா வச்சிருப்பாங்க. अभी ये जो बड़े बड़े पद में जो लोग होते हैं बहुत सारे बड़े बड़े मित्रों भी रखे होंगे। அவனை பார்த்தவங்க எல்லாம் உடனே ஆலோசனை கொடுக்கறாங்க. अब सब लोग झुंड में मिलकर हामान को देखकर आलोचना देते हैं। உடனே ஆலோசனை கொடுக்கறாங்க பாருங்க. तुरंत देखो उसको आलोचना देते हैं। இப்ப அவர் இருந்துட்டு போறாரு, நீ ஒம்பாட்டுக்கு நீ தானே விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க. ஆமா, அந்த மொர்தெகாய் அழைக்கப்படவில்லை அல்லவா? भोजन में तो तुझे बुला गया है, तू जाना है, मुर्दगाय को तो नहीं बुलाया। சந்தோஷம் போயிட்டப்ப ஏன் அடுத்த ஆளு மேல பொறாமை கொள்ளன்னு ஒரு ஆளும் சொல்ல காணல. और किसी ने ऐसा नहीं कहा कि तू अपना काम करके भोजन में जाओ, तुम दूसरे का क्यों चिंता करते हो। மனைவி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப ஆலோசனை கொடுக்கறார்கள். उसकी पत्नी और सारे मित्रों अभी देखो आलोचना देते हैं। என்ன ஆலோசனை? क्या आलोचना देते हैं? ஒரு 50 முழ உயரத்துல ஒரு தூக்கு மரத்தை நாட்டுங்க. एक 50 फीट के ऊंचे में फांसी लगाने के लिए खंबा खड़ा करो, அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி, उसमें मुर्दगाय को लटकाने के लिए। அதாவது அது என்ன சொல்லுவாங்க இதுல, தூக்கல் பாசி தானே, ரைட் தான், தூக்கல போடணும். और जो फांसी में लगाने के लिए நாளை தினம் நீர் இதை ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். कल के दिन आप राजा को कहना है। சொல்லி அவரை தூக்கி போட்ட உடனே बोलकर उसको फांसी में चढ़ाने के बाद அந்த மொர்தெகாய் செத்து போய் விடுவார். मुर्दगाय मर जाएगा। பின்பு நீர் சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட போய் விருந்து புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். उसके बाद तुम खुशी के साथ राजा के महल में भोजन करने जाओ। இப்படி தவறான ஆலோசனை கொடுக்கிறவளை ஒருபோதும் காணப்படக்கூடாது. ऐसे बुरा आलोचना कभी हम नहीं देना है। இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டது. और ये आलोचना हामान को बहुत अच्छा लगा। அப்படி கண்டபடினால் தூக்கு மரத்தை உடனே செஞ்சு வீட்டு முன்ன நாட்டியாச்சு. तो इसीलिए तुरंत फांसी लगाने के लिए बड़ा खंबा तैयार कर दिया। இப்படி நினைக்கலாமா? அடுத்தவங்களை கொல்லணும், அடுத்தவங்களை ஒண்ணு இல்லாம நினைக்கலாமா? क्या ऐसा हम सोचना है दूसरे को खून करना है, दूसरे को खत्म करना है? ஒருபோதும் நினைக்க கூடாது. कभी हम दूसरे के विरोध में ऐसा ना தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நினைக்கவே கூடாது. वो भी परमेश्वर के लोगों के विरोध में तो कभी नहीं। இப்பதான் பார்த்தேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்டா ஆண்டவரே வந்து குறுக்க நிப்பார். अभी हमने देखा परमेश्वर के विरोध में जो भी कार्य करते प्रभु आ जाएंगे। உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु कहते हैं तुझे छूने वाले मेरे आंखों की पुतली को छूता है। உன்னை யாரும் டச் பண்ண முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुझे कोई छू ही नहीं सकता है प्रभु कहते हैं। அதனால யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. तो इसलिए किसी को डरने की जरूरत नहीं है। மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். मनुष्य को डरने वाला दंड लेकर आएगा। ஆண்டவருக்கு தான் பயப்பட வேண்டும். मन प्रभु को डरना है। இந்த மொர்தெகாய் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர். मुर्दगाय प्रभु का डर मानने वाला व्यक्ति। உடனே எங்க நாம் பார்க்கிறோம், वहां पर देखते हैं हम तुरंत உடனெல்லாம் நாட்டி விட்டு இப்ப கடந்து வருகிறார். अभी सब खत्म करके आ रहा है। இப்ப வந்து ராஜாட்ட சொல்லணும், ஏன்னா இவர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். क्योंकि ये बड़ा पद में है, अब आकर राजा से बातचीत करता है। ஆமான் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் ராஜா அப்படியே செய்து விடுவார். जो भी हामान बोलेगा राजा वैसे ही करता है, क्योंकि उनका पद उतना बड़ा है। அப்ப இவங்க வீட்டுல கூடி ஆலோசித்தது, अब ये लोग ने घर पे आलोचना किया। இவன் பேச பேச ஒரு குரூப் இருந்து ஆமா ஆமான்னு சிஞ்சு அடிச்சது. और ये जो बोलने के लिए हाँ तू बराबर है बोलने के लिए एक ग्रुप, சாயா போடு, மிச்சர் கொண்டா சாப்பிடு, எல்லாம் ஆலோசனை, எல்லாம் நல்ல பெரிய விருந்து பண்ணுங்க, நாளைக்கு ஒரு ஆளை கொலை பண்ண போறோம். और चाय लेके आओ, नाश्ता लेके आओ, आलोचना करेंगे, कल एक आदमी को खत्म करना है। எல்லாம் அப்ப இதை ஆண்டவர் பார்க்காம இருப்பாரா? तो क्या ये प्रभु नहीं देखेंगे? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். प्रभु देखते रहते हैं। ஒவ்வொரு கிரியையை நீங்க எங்க இருந்து செய்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். आप किधर भी रहो एक एक क्रिया प्रभु नजर देखते रहते हैं। நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு, भलाई करो तो तुम्हारे लिए बड़ाई होगी। பாவம் செய்தால் நீங்கள் வந்து அதற்கான தண்டனை அடைவீர்கள். अगर आप पाप करोगे तो उसका दंड भी आएगी। ஆண்டவர் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறார். देखो प्रभु बहुत बराबर है।
என்ன அப்ப அடுத்த நாள் இவன் வந்து பெர்மிஷன் வாங்கி தூக்குல போட்டறணும். अभी अगला दिन राजा से परमिशन लेकर मुर्दगाय को फांसी में डालना है. அந்த ராத்திரில ஆண்டவர் வந்து ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடல. और देखो उसके पहले दिन रात को राजा को नींद ही नहीं आया. ஹalleluya हालेलुया. நம்ம ஆண்டவர் கவனமா இருக்கிறார். तो प्रभु देखो कितना तेज है. நாளைக்கு இருக்கட்டும் நீ வந்து ஜாலியா முடிச்சணும் சொன்னா அப்பலாம் ஒண்ணும் முடிக்க முடியாது. कोई आके आपको बोल सकता है कल तुम खत्म, ऐसा नहीं होगा. ஆண்டவருக்கு வேற வழி உண்டாக்கி விடுவார். प्रभु अलग मार्ग तैयार कर देंगे. பாருங்க அன்று ராத்திரில ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் उस दिन रात को राजा को नींद ही नहीं आई. அதாவது கால வர்த்தமானம், அதாவது அந்த ஞாபக புஸ்தகத்துல தினந்தோறும் உள்ள சம்பவங்கள்லாம் எழுதி அங்க ராஜா அரண்மனையில இருக்கும். கால வர்த்தமான புஸ்தகத்தை கொண்டு வரும்படி கேட்டார். और राजा के महल में बहुत सारे पुस्तक होते हैं, उसमें एक पुस्तक मेमोरी के पुस्तक जो पुरानी बातें उसमें सब लिखी होती அந்த रहती है. நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரும்படி சொன்னார். उस यादगार की पुस्तक को लेकर आओ करके राजा ने आज्ञा दिया. கொண்டு வந்து அதை எடுத்து வாசிங்கன்னு சொல்லுகிறார். और उसके सिपाहियों ने उस यादगार के पुस्तक को लेकर आए और सिपाहियों पढ़ने लगे. அப்பொழுது ஆண்டவர் பாருங்க உடனே எந்த சம்பவத்தை எடுத்து எந்த நேரத்துல எப்படி ஃபிட் பண்ணுறார். तो देखो इतना सारा संभावना को छोड़कर कौन सा समय में कौन सा संभावना को पढ़ने के लिए कहा. அப்பொழுது வாசர் காவலாளில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய, அதாவது இந்த வாசல்ல காவல்காக கூட 2 பிரதானிகள். और देखो उस नगर के बड़े द्वार होता है, उस द्वार में 2 लोग रहते हैं, பித்தனாவும் தேரேசும். बीतन और तेरेस 2 लोग उस नगर के सुरक्षा वॉचमैन जैसा रहते थे. இவங்க ஒரு முறை ராஜாவை கொன்னுறணும்னு பிளான் பண்ணி இருக்காங்க. ये 2 व्यक्ति एक बार ऐसा प्लान किया था कि राजा को खत्म कर दे. கைபோட செய்த முருகா அப்போ கைபோட பார்த்தார்கள், உடனே ராஜா பாதுகாக்கப்பட்டார். அந்த செய்தி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और लेकिन वो दोनों ने ऐसा किया नहीं, मुर्दगा के जरिए राजा बचाया गया. உடனே ராஜா கேட்டார், சரி அவன் ஒரு ராஜாவை கொலை பண்ண உடனே 2 பேரை கண்டுபிடிச்சு ராஜாக்கு அறிவிச்சு ராஜாவை தப்பு வச்சிருக்கிறான் அல்லவா. तो राजा ने बोला कि ये 2 जन को पकड़वाया और 2 जन से मेरा जान को बचाया. அவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா, வெகுமானம் கொடுக்கப்பட்டதா? तो क्या उस व्यक्ति को मुर्दगाय को कुछ तोहफा दिया गया? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, பாருங்க நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க. देखो आपने भलाई किया. ஆண்டவருக்கு பிரியமா நீங்க இருந்தீங்கன்னா, अगर आप प्रभु के प्रिय रहेंगे तो நேரம் வரும்போது உங்களை கொலை பண்ண நினைச்சாலும் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். एक ऐसा समय आएगा तुम्हारा खून करने के लिए भी सोचा तो भी प्रभु तुमको बचाएंगे. அதோட மாத்திரம் உங்களை ஒரு பெரிய பொசிஷன்ல ஆண்டவர் வைத்து விடுவார். केवल उतना नहीं, एक बड़ा स्थिति में भी प्रभु लेकर जाएंगे. இது வந்து 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டுள்ளது. दूसरा अध्याय में लिखा गया है वो संभावना. அந்நாளுக்குள்ளே முர்தகாய் வந்து அந்த அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, तो उस दिनों में मुर्दगाय द्वार में जब बैठा था तभी இந்த 2 பேரும் கொலை பண்ணதை இவன் அறிந்த உடனே எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறான். तो ये 2 लोग डिस्कस कर रहे थे कि प्रभु को राजा को घात करना है. तो ये बात मुर्दगाय ने एस्तर रानी से कहा. எஸ்தர் ராணியிடம் சொல்லி நீ ராஜாக்கு இந்த காரியத்தை சொல்லிரு என்று சொல்லுகிறார். क्योंकि मुर्दगाय डायरेक्ट नहीं बोल सकता है, तो एस्तर को बोलकर एस्तर ने राजा को बताओ करके कहा. அந்த காரியத்தை சொன்ன உடனே उस कार्य को बोलने के बाद இவனே எஸ்தர் தாங்கண்ட மாதிரி சொல்லல. एस्तर अपना मनमानी जाके नहीं बोली. அந்த முர்தகாய் இப்படி பார்த்தாராம், இப்படி ஒரு சம்பவம் அந்த ராஜா கொலை பண்ணது 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. तो राजा ऐसा 2 जन द्वार में है और वो 2 जन राजा को खून करने का प्लान कर रहे हैं. அதை அப்படியே நம்பிட மாட்டாங்க. ऐसे कोई भरोसा नहीं करते. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது उस कार्य की इन्वेस्टिगेशन होते समय அது மெய் என்று காணப்பட்டது, உண்மை என்று காணப்பட்டது. जब पूछताछ किया गया, सच में लोग प्लान किया करके समझ गए. ஆனபடினா பிளான் பண்ண 2 பேரும் அப்பமே தூக்கி மரத்துல போட்டு கொன்னுட்டாங்க. इसलिए जो भी वो 2 जन योजना किया, वो 2 जन को जो है झाड़ पर लटका दिया. இதுல இருந்து நமக்கு என்ன ஒண்ணு தெரியுது? इसमें से हम क्या सीख रहे हैं? உங்களுக்கு ஒரு தீமையை நினைச்சு உங்களுக்கு செய்ய நினைக்கிறவங்களுக்கு तुम्हारे लिए कोई समझो बुराई प्लान किया, அந்த தீமை அவங்களுக்கே வந்துரும். वो बुराई उनको ही आ जाएगी. இப்ப பாருங்க, ராஜாவை கொன்னுறணும்னு 2 பேர் நினைச்சா, ये द्वार के 2 जन सोचे राजा को खून करे. விசாரிக்கப்படும்போது இந்த 2 பேருமே வந்து கொன்னுட்டாங்க. और पूछताछ किया, पता लगा गया कि बात सच है और उनको जो है फांसी लगा இது दिया. புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ये चीज यादगार की पुस्तक में लिखा गया. ஆண்டோட பிள்ளை கொலை பண்ணதுக்கு ஆமான் தேடுகிறான். और परमेश्वर का व्यक्ति मुर्दगाय को खून करने के लिए हामान ढूंढ रहा है. ராஜாவுக்கு ராத்திரி ஆண்டவர் தூக்கத்தை வரவிடல. उसके पहले दिन रात्रि को राजा को नींद ही नहीं आई. என்னுடைய பிள்ளை தொட்டால் என் கண்மையை தொட்ட மாதிரி, मेरे बेटे को अगर छुएगा मतलब मेरे आंख को छुआ. அந்த புக்கை கொண்டு வந்து வாசிக்க சொல். तो राजा ने कहा कि यादगार की पुस्तक पढ़ो.
இப்ப பாருங்க, நம்ம சில நன்மைகளை செய்கிறோம். देखो हम कुछ भलाइयां करते हैं இப்ப இப்ப சர்ச்சில் நிறைய நம்ம இப்ப சில நாள் சாப்பாடு கொடுக்கோம், அல்ல சில ஏழைகளுக்கு உதவி பண்றோம், பல காரியங்களை செய்யறோம். हम जो है चर्च में भोजन देते हैं, गरीबों की भी मदद करते हैं, பல ஊழியத்துக்கு கொடுக்க எல்லாம் செய்யணும்னு வச்சுக்காங்களா? और समझो आप लोग ने कुछ सेवकाई के लिए भी मदद किया होगा, இதற்காக நீ ரொம்ப பெருமையா பேசணும்னு நினைக்க வேண்டாம். और इसका जो है घमंड बात करने की फिलहाल जरूरत नहीं है, இதற்காக எனக்கு ரொம்ப என்னைய முக்கியப்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். और इसके लिए मुझे तारीफ नहीं किया, मेरा नाम नहीं पड़ा, ऐसा जरूरत नहीं है. இதெல்லாம் வந்து 4ஆம் புத்தகத்தில் எழுதப்படும். ये सब यादगार की पुस्तक में लिखा जाए. உங்களுக்கு ஆண்டவர் நேரத்தை வைத்திருப்பார். एक समय आएगा, அந்த நேரமும் நீங்க அந்த செய்த நன்மைக்கு அதிகமாக நீங்க உயர்த்தப்படுவீர்கள். उस समय तुम लोग ने जो पुराने टाइम में जो भलाई किया उससे डबल गुना आप लोग आशीर्वाद पाओगे. அப்பொழுது புத்தகத்தை வாசித்து இதற்காக முர்தகாய்க்கு நாம் ஏதாவது செய்தோமா என்று கேட்கிறார். तब राजा के सिपाहियों ने जब वो संभावना को पढ़ा तो राजा ने पूछा कि इसका कुछ तोहफा दिया गया, என்ன கேட்டா, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? क्या इसके लिए आदर और तोहफा दिया गया? அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கனமும் மகிமையும் வைத்திருக்கிறார். तो आप भी अगर कुछ भलाई करोगे तो परमेश्वर आदर भी रखा है, तोहफा भी रखा है. இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஊழியத்திலும் பல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். आप लोग यीशु के निमित्त, सेवकाई के निमित्त कई काम आप करते हो. உங்களுக்கு கனமும் மேன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். आपके लिए आदर और महिमा की बातें प्रभु रखा है. அந்த கனமும் மேன்மையும் அவர் கொடுக்க பாருங்க. கண்டிப்பா கனமும் மேன்மை எல்லாருக்கும் உண்டு. वो आदर और महिमा जरूर सबके लिए है. நீ எந்த வேலை செஞ்சாலும் எந்த உதவி செஞ்சாலும் ஆண்டவருடைய காரியத்தில் எதுலெல்லாம் கரெக்டா இருக்கு அத்தனைக்கும் உனக்கு கனமும் மேன்மையும் உண்டு. आप लोग कौन से भी कार्य में प्रभु की बातों में आप लोग करते हो, उसकी आदर और महिमा एक दिन निश्चय मिलेगा. ஆண்டவர் அப்ப சொன்னாங்க, புதிக்க ஒன்றுமே செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். तब राजा जब पूछताछ किया तो सेवकों ने कहा इसका कुछ आदर और तोहफा नहीं दिया गया. அங்கே பார்த்தா ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று, और हामान जो खंबा खड़ा किया फांसी देने मुर्दगाई को, ராஜா அரண்மனைக்கு வந்து முற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறார். अब राजा के आने के आंगन में खड़ा है. அப்பொழுது ராஜா வெளிமுற்றத்தில் நிற்கிறது யார் என்று கேட்கிறார். तब राजा पूछे बाहर आंगन में कौन खड़ा है? ராஜா ஊழியக்காரர் அது ஆமான் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். राजा के सेवक ने कहा कि हामान आया है आपको मिलने. எஸ் கம் இன், உள்ள வரட்டும் என்று சொல்லுகிறார். तो राजा कहता है ठीक है, उनको अनुमति दो, अंदर आने दो. ரொம்ப சந்தோஷமா போயிருப்பான். हामान बहुत खुशी से कह रहेगा. இவன் துஷ்டம் வந்து இவன் துஷ்ட காரியத்தை நடப்பிக்க சந்தோஷமா உள்ள போறான். अब ये दुष्ट बुरा काम करने के लिए खुशी से जा रहा है. அதுக்கு முன்னே ஆண்டவர் வேற காரியத்தை மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார். उसके पहले ही परमेश्वर ने दूसरा कार्य करके बात बदल के रखा है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, எதற்காக கவலைப்படாதீர்கள். किसी की भी चिंता मत करो. யார் எத்தனை பிளான் போட்டிருந்தாலும் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார். चाहे कोई भी कितना भी योजना बनाए, प्रभु सब नासंभव कर देंगे. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு சித்தமாய் தேவனுக்குரிய காரியத்தை மாத்திரம் சரியா செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन आप परमेश्वर का प्रिय रहना है और परमेश्वर के कार्यों में भी प्रिय रहना है. அப்போ ஆமான் உள்ள வந்தப்போ ராஜா ஒன்று கேட்டார். अब हामान अंदर आता है, तब राजा उनसे पूछते हैं, இப்ப ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யணும் கொஞ்சம் சொல்லு அப்படின்றார். तब हामान से ऐसा पूछते हैं कि राजा को जिसका जान बचाया ऐसे व्यक्ति को क्या सम्मान और तोहफा दिया जाए. அப்ப இவன் நினைக்கிறான், तब हामान सोचता है, நான் தானங்க பெரிய ஆளு, वो सोचता है कि मुझे ही बोल रहा है, मैं बड़ा आदमी है. விருந்துக்கு எஸ்தர் ராஜா நான் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். एस्तर रानी और केवल मुझे, हमको ही बुलाया गया है. என்னோட பெரிய ஆட்கள் இங்க இருப்பாங்களாங்க? क्या मेरे से बड़ा कोई हो सकता है? யார் இருக்கணும்? நானா தான் இருக்கும். அது वो मैं ही है, वो ऐसा वो सोचने लगा. இப்படிதான் நிறைய பேர் தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ऐसे कई लोग गलत सोच लेते हैं. இங்க உள்ள நான் தான் பெரிய ஆளா, क्या इसमें सबसे बड़ा व्यक्ति मैं, எனக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். मुझे ही बहुत आदर देना है. இல்ல அருமையானவர்களே, ऐसा नहीं है प्रियो. தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், परमेश्वर के उपस्थिति में दीनता करो, அவர் உங்களை உயர்த்துவார். वो ऊंचा करेंगे. ஹalleluya, हालेलुया. அப்போ உடனே சொல்ற என்ன இல்லாம வேற யாருக்கு இவர் சொல்லி இருப்பார். तब हामान मन में सोचता है कि मेरे अलावा राजा ने और किसको सोचा रहेगा मन में. ராஜா கனம் பண்ணுகிற விரும்புற மனுஷனுக்கு राजा जिसको आदर देना चाहता है उस मनुष्य को செய்ய வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போடுகிறார். இப்ப ஆமான் अभी अमन जो है एक बड़ा लिस्ट बना रहा है कि தூக்கு மரத்தை தான் செஞ்சு வச்சா இப்ப நமக்கு பெரிய மேன்மை வரப்போகுதுன்னு இவன் நினைக்கிறான். ये सोचता है कि फांसी का खंभा भी खड़ा कर दिया, बड़ा एक जो आशीर्वाद मिलने वाला है. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோமே, हम बोलते हैं कि एक ही पत्थर में दो कैरी. இவன் அப்படி நினைக்கிறான். ऐसा ये सोच रहा है. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. आज लोग भी ऐसे ही सोचते हैं. எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, मेरे पास बहुत ज्ञान है, ரொம்ப தந்திரம் இருக்குது, मेरे पास बहुत तंत्र है, நான் நினைச்சேன்னா அவனை இங்க சொல்லி அங்க சொல்லி சோழியை முடிச்சிருவேன். इधर कंप्लेंट उधर कंप्लेंट करके उसका सत्यानाश कर दूंगा. நடக்கவே நடக்காது. ऐसा होगा ही नहीं. சகோதரர் சாட்சி சொன்னார்கள், भाई ने गवाही दिया था. ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும், हम भाइयों में एकता और प्रेम रहना चाहिए. ஒருவர் வந்து நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், आपस में सच्चाई रहना है, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யறவர்களா காணப்பட வேண்டும். आपस में मदद
मदद करना है। அவர் சொன்னா ராஜா உடுத்துக் கொள்கிற வஸ்திரத்தை கொண்டு வரணும். तब वो बोलता है कि ஒரே டாப்புக்கு போயிட்டான். अभी देखो इतना ऊंचा चला जाता है तो ये बोलता है कि राजा पहनने वाला वस्त्र लेकर आओ। ரொம்ப பெரிய பேராசக்காரனா வந்திருக்கான். एक बहुत मतलब बहुत इच्छा वाला एक अभिलाषा वाले व्यक्ति ஏன்னா है, இவன் தான் தான் நினைச்சிட்டு இருக்கான்ல. क्योंकि ये सोच रहा है कि वो आदर महिमा हामान यानी कि मुझे मिलने वाला सोच रहा है। ராஜா உடுத்துக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் राजा पहनने वाले राज्य वस्त्र அவர் ஏறுகிற குதிரையும் और राजा जो जाता है घोड़ा वो रथ, அவர் சிரசில் வைக்கிற கிரீடமும் राजा पहनने वाली मुकुट, அதை கொண்டு வர வேண்டும். ये सब लेकर आना चाहिए। இந்த வஸ்திரமும் குதிரையும் वस्त्र और जो रथ ஆக்சுவலா ராஜாவோட பிரதானிகள் ஒரு ஆள் கையில கொடுக்கணும். और राजा के मुख्य आदमियों में से एक को देना है। நான் நினைக்கிறப்போ இந்த முருதகாய் கையில தான் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த பொசிஷன்ல அவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். मैं ऐसा सोचता हूँ कि शायद वो मुख्य व्यक्ति मोर्दगाय हो सकता है। அப்ப கையில கொடுத்தாச்சுன்னா நம்ம குதிரையில ஏறி இருப்போம், ராஜ ட்ரெஸ் போட்டு எல்லாம் வச்சுட்டு அவர் வந்து ரோட்ல வந்து எல்லாம் அந்த வீதியில நடத்தி கூட்டிட்டு போவான்னு நினைச்சிருப்பாரு. तो हो सके वो सोचा रहेगा कि वही व्यक्ति हमें सब नगर के रोड में सब लेकर जाएगा। முக்கியமா பிரதானிகள்ல ஒரு பிரபுக்கள் கையில வந்து கொடுக்கணும். और मुख्य प्रधानियों और प्रमुखों में से एक को वो देना है। ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனை அலங்கரித்த பின்பு राजा जिसको तोहफा देना चाहता है उस व्यक्ति को मेकअप और अलंकार करने के बाद அவனை குதிரை மேல ஏற்றணும். ராஜவஸ்திரம் போட்டாச்சு, கிரீடம் வச்சாச்சு, குதிரை மேல ஏற்றணும். राज्य वस्त्र पहना दिया है, मुकुट पहना दिया है, अलंकार कर दिया है, घोड़े के रथ में बिठा भी दिया है நகர வீதியில் உலாவ செய்யும்படி और नगर के फाटकों में जाने रखना है। அப்படி உலாம்படி செய்து ऐसे सब करने के बाद ஒரு பிரதானி வந்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு குதிரையில ஏற்றி பிடிச்சுக்கிட்டு அவரை வந்து அப்படியே சுத்தி கொண்டு வரணும். एक प्रधान व्यक्ति आकर इनको सब पहनवा कर नगर के सारे रोड में घुमाना है। எல்லாரும் பாருங்கள், और सब लोग देखो ராஜா கனம் பண்ணுகிற விரும்புற மனுஷனுக்கு இப்படித்தான் செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக வந்து கூறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். और हामान ये भी बोलता है कि लोग एक व्यक्ति ऐसा करना है, देखो राजा जिसको सम्मान करता है उसको ऐसे वस्त्र और ऐसे आशीर्वाद मिलता है और सब लोग दंडुत करना है। இவன் பேராசையில நம்ம தான் அப்படி ஆயிரோமான்னு நினைக்கிறான். अभी हामान सोचता है कि ये सब मुझे मिलने वाला है। அப்படி எனக்கு இந்த பேராசைலாம் படக்கூடாது, கெட்ட புத்தியிலும் வரக்கூடாது. ऐसा हम ज्यादा अभिलाषा भी नहीं करना है, ये गलत बुद्धि नहीं रखना है। இந்த கெட்ட புத்தியில வந்தாச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்? देखो ऐसा बुरा बुद्धि आ गया तो क्या परिस्थिति हो जाए। அது வரலும் ராஜா அமைதியா இருந்தார். तब तक राजा अच्छे से शांति से थे। அப்ப சொன்னார், நீ சொன்னல்லவா तब उसने कहा कि तूने बोला அதுல ஒன்றும் குறைய கூடாது. उसमें से कुछ कमी नहीं होना है। என்ன செய்ய வேண்டும் என்றால் क्या करना है, அதை அப்படியே கொண்டு போய் उससे वैसे ही जाकर அந்த முருதகாய் அலங்கரி, उस मोर्दकाय को अलंकार करो, குதிரையில் ஏற்று. रथ पर चढ़ाओ। நீ சொன்னல ஒரு வந்து பெரிய பிரதானி தான் அந்த குதிரை பிடிச்சிட்டு போனன்னு, तूने कहा एक बड़ा प्रमुख उस घोड़े को लेकर जाना है, அந்த பிரதானி நீதான், वो प्रधान तू ही है, நீ குதிரை பிடிச்சிட்டு போ. तू घोड़े को लेकर जा। அப்படியே உலா வந்து சொல்லு, ऐसे ही जाकर नगर को घुमा। கர்த்தர் கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு, அந்த ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷன் இப்படியே செய்யப்படும். और तू ये भी बोल कि राजा जिसको चाहता है सम्मान देने वो ऐसे आशीर्वाद पाएगा। நீ சொன்னல ஒன்றும் குறைந்து விட கூடாது. तू जो भी बोलेगा उसमें कमी नहीं होना। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், प्रभु के बच्चे हम, தேவனுடைய ஊழியர்களா இருக்கிறோம். परमेश्वर के सेवक है। விரோதமா எழும்புற ஆயுதம் வாய்க்காதே போகும். तेरे विरोध जो हथियार उठता है उस ना सफल हो। ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் யாரும் எந்த காரியத்தையும் செய்து விட முடியாது. कोई भी व्यक्ति दूसरे व्यक्ति की जिंदगी को कुछ नहीं कर அத सकता। ஆண்டவர் அலோவ் பண்றதே கிடையாது. परमेश्वर उसका अनुमति भी नहीं देते। அவன் திகில் அடைஞ்சு போயிட்டான். ये बहुत शॉक हो गया। ராஜா ஆர்டர்னு செய்யலான்னு தலையை சீவிடுவான். अगर राजा बोलकर हामान नहीं किया तो हामान का सर निकाल दिया जाएगा। இப்படியே எல்லாம் உலா வந்தா கொண்டு போட்டா துக்கத்தோட வீட்டுக்கு போறான். अब हामान ने मोर्दगाय को सब पहनाकर घोड़े में रथ देकर अभी दुख के साथ आ रहा है। அப்பதான் இந்த கூடி ஆலோசனை கொடுத்த கூட்டம் வருது இல்லவா? अभी जो पहला जो मिलकर आलोचना दिया झुंड, நீர் இப்ப முருதகாய்க்கு முன்னால நீர் வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டு, अब मोर्दगाय के समान शून्य है, कुछ भी नहीं है। அவன் யூத குலமானார், वो यहूदी क्या है, அவன் தேவனுடைய பிள்ளையானார், वो परमेश्वर का बेटा है। அவள் தேவனுடைய பிள்ளையானார், वो परमेश्वर का बेटा है तो தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்திருந்தார், वो परमेश्वर का प्रिय जिया है तो தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தார், परमेश्वर का सच्चाई रहा तो அவரை நீ மேற்கொள்ள முடியாது, तू उसको प्रबल नहीं कर सकता, தாழ்ந்து போய் விடுவீர். तू दीनता हो जाएगा। இதை பார்க்கின்ற பொழுது इस संभावना को देखते समय இது உங்களுக்கு பின்னால் உள்ள காரியங்கள் தெரியும். और इसके आगे के बाद आपको पता है, இவன் வந்து விருந்துக்கு அழைக்கப்பட்டான். फिर मोर्दगाय को भोजन के लिए அந்த बुलाया गया। காரியங்கள் பேசப்பட்ட உடனே कार्य सब बात करने के बाद எஸ்தர் அந்த காரியத்தை அறிவிக்கிறார். एस्तर फिर कुछ बात बोलती है। இவன் பெரிய ஆள் மாதிரி இந்த உலகத்துல காட்டிக்கிட்டு அலைந்தான். ये हामान बड़ा आदमी जैसा दुनिया में दिखाता है। அப்பொழுதுதான் அங்கே அவள் சொல்லுகிறாள், तब उधर वो कहती है, எங்கள் ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்களை அழிக்கும்படியா
இப்படியாய் வந்து இது திட்டம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லுகிறார். ये नामान ने यहूदियों को घात करने के लिए इसने योजना किया करके एस्तर राजा को कहती है। ஒரு ராஜா இப்படி செய்ய துணிஞ்சவன் யார்? तो राजा पूछता है ऐसा कौन यहूदियों को खून करने कहा? இப்படி ராஜ்யத்துக்குள்ள எல்லாரையும் யார் இப்படி துணிஞ்சா? तो रानी और रानी के जो यहूदियों के झुंड को कौन ऐसा सोचा? இவன் இன்னைக்கு வரல, அவன் பெரிய ஆமான் பெரிய போஸ்ட்காரன், அவரை கண்டவனே எல்லாரும் பெரிய ஆளுன்னு பேசியிருப்பாங்க. और सब लोग बोला रहेगा हामान बड़ा व्यक्ति है, देखकर डरा रहेगा। ஒரு நேரம் வரும் பாருங்க, देखो एक समय आया, எஸ்தர் சொல்லுகிறாள், एस्तर कहती है, ராஜா மிகுந்த கோபத்தில் அது யார் உடனே சொல்லு என்று கேட்கிறார். राजा एस्तर से पूछता है कौन है यहूदियों को घात करने का सोचा? வார்த்தை சத்ருவும் பகைஞனுமாகிய என்று பயன்படுத்துகிறாள். तो देखो कितना अच्छा शब्द वो प्रयोग करती है, जो है शत्रु और दुष्ट काम करने वाला। அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லுகிறார். वो दुष्ट व्यक्ति ये हामान है करके वो कहती है रानी। ராஜாவுக்கு முன்னால் ஆமான் திகில் அடைஞ்சா. अब राजा के सामने हामान शॉक हो गया। உங்களை பல இதுல நெருக்கத்தை கொடுத்திருக்கலாம், பிரச்சனை உண்டு பண்ணிக்கலாம், அவன் சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கலாம். आप लोग को कई परिस्थिति में दबावट दिया होगा, हंसा भी कुछ लोग होंगे। இது கொஞ்சம் பொறுமையா இருங்க. थोड़ा आप लोग धीरज रखो, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், क्योंकि आप परमेश्वर का प्रिय हो। உங்களுக்கு கனவும் மகிமையும் வரும். आदर महिमा आपको आएगी। அது எப்படி ஆண்டவர் சேவை திட்டம் வைத்திருக்கிறார், वो कैसा प्रभु करेंगे उसकी योजना भी प्रभु ஒரு रखा நாள் है। கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். जरूर एक दिन आएगा जहां पर प्रभु आपको ऊंचा करेंगे। இவன் போய் ராஜாத்தி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க அங்க அவரோட மெத்தல விழுந்து கிடந்தான். अब जो है देखो राजा के पैर पकड़ रहा है, माफी मांग रहा है। நான் இருக்கும்போதே ராஜாத்திட்ட பலவந்தம் பண்றியோ? तो वो कहता है कि मेरे सामने तू रानी का पैर पड़ रहा है। இவ்வளவுதான் ராஜா சொன்னாரு. इतना ही राजा ने कहा। ஒரு பெரிய போர்வைக்கு அவனை வந்து மூடி போட்டாச்சு. एक बड़ा बेडशीट लेकर आके और उसको बंद कर दिया। அதுக்கு அர்த்தம் என்ன? க்ளோஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். इसका अर्थ यह है कि उसको उसके आगे खत्म किया அப்ப அங்க गया। பிரதானில ஒருத்தர் சொன்னா, तब वो प्रधानियों में से एक जन राजा को कहा, என்ன வந்து சம்பளத்துல மூடி போட்டாச்சு, क्योंकि अभी वो एक कंबली एक बेडशीट से उसको बंद किया है। இவன் இப்ப வந்து இவனை கொலை செஞ்சிருந்தா அது வந்து முடிவாயாச்சு. इसको खून करना है वो तो निर्णय हो गया। ஒருத்தன் சொன்னான், ஒரு பிரதானி प्रमुखों में से एक ने कहा, இந்த முருதகாய் தூக்கி போடுறதுக்கு 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை வந்து ஆமான் வீட்டுக்கு முன்னால நட்டுருக்கு அப்படின்னா, तो वो प्रमुखों ने कहा कि हामान ने मुर्दगाय को खून करने के लिए 50 फीट ऊंचा एक खंबा खड़ा किया उसके घर के आगे। ரொம்ப நல்லதா போச்சு. तो अभी राजा बोला बहुत अच्छा हो गया। அவனை தூக்கி அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனை தூக்கி போட்டு उसी खंबे में हामान ने जो बनाया उसी में जाके इसको लटकाओ। அவன் அப்படி தூக்கி போட்டார். और वैसे ही उसी खंबे में हामान को लटकाया गया। குழியை வெட்டுகிறவன் என்ன செய்வான்? जो भी खड्डा खोदते हैं குழியிலே उस खड्डे में அடுத்தவனு குழியை வெட்ட கூடாது, दूसरों को ले खड्डा कभी मत, இவன் அந்த குழியில விழுவான். जो खड्डा खोदेंगे वही खुद गिर जाएगा। அடுத்தவனு தீமை நினைக்க கூடாது, कभी दूसरों के लिए बुराई मत அந்த सोचो, தீமை உன் தலைமையிலே வரும். वो बुराई तुम्हारे पास ही आएगी। ஆனபடியால் அருமையானவர்களே, और इसीलिए प्रियो, உம்மை நம்புகிறவர்களை जो भी तुम पर भरोसा रखते हैं அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று கரத்தின் என்று उनके विरोध में उठने वाले हाथों से ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம், வலது கரத்தினால் தப்பித்து ரட்சிக்கிறவரே, हमने देखा हे परमेश्वर आपके दाहिने हाथ से बचाने वाले, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். आपके अद्भुत कार्यों को बताइए। ஹalleluya, हालेलुया। என்னை கண்மணி போல காத்தருளும். आंखों की पुतली से मुझे बचा। எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. देखो कितना अच्छी बात है। நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். आप सब लोग खुशी से रह सकते உங்களுக்கு हो। விரோதமா உங்க குடும்பம் மேல உங்க ஊரே இல்ல உங்க எது வந்து நிக்கட்டும், तुम्हारे विरोध या तुम्हारे परिवार के विरोध पूरा गांव भी क्यों ना आ जाए, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहती உன் है, பக்கத்தில் 1000 பேரும் तेरे दाहिने और 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் और तेरे बाएं और 10,000 लोग भी आ जाए, அது என்ன செய்யாது? உன்னை वो तुझे क्या नहीं करेगा, அணுக वो तुझे निकट नहीं आएगी। இனிமே யார் உங்க மேல புறம்பட்டாலும் பேசணும், கவலையே படாதங்க. कोई भी तुम्हारे विरोध में गुस्सा करे या जलन करे चिंता मत करो। அன்று முருதகாய் உயர்த்தின தேவன் இனி உயர்த்த போறான்னு உடனே நினைச்சுக்காங்க. आप ऐसा सोच लो उस दिन मुर्दगाय को ऊंचा किया परमेश्वर मुझे भी करेगा। உங்களுக்கு பிரச்சனை பண்ண போறான்னு ஏதோ ஆசீர்வாதம் உங்களுக்கு வர போகிறது. अगर आपको कुछ समस्या आ रहा है इसका मतलब ये है कि आपको आशीर्वाद आने वाला है। ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுங்க. परमेश्वर में खुशी रहो ஆண்டவர் வலது கரத்துல என்னை தப்பி வைப்பார். कि परमेश्वर मुझे दाहिने हाथ से बचाएगा। நமக்கு விரோதமா எழும்பி விட்டால் ஆண்டவங்க புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருப்பார். मेरे विरोध में कोई उठेंगे तो परमेश्वर यादगार के पुस्तक में लिखेंगे। நேரம் வரும்போது கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார். समय आएगा परमेश्वर आपको जो सम्मान करके ऊंचा करेंगे। தவறாத பிளான் போட்டவனும் அவன் அடிபட்டு போயிடுவான். गलत प्लान जो भी किया वो नाश हो जाएगा। அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். और इसलिए हम खुशी से रह सकते हैं। சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிக்கலாம். वचन संहिता अध्याय 5 वचन 11 12। உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து
காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். और भजन संगीता अध्याय 5 वचन 11-12 में ऐसा लिखा है, परंतु जितने तुझ पर भरोसा रखते हैं वे सब आनंद करे, वे सर्वदा ऊंचे स्वर से गाते रहे, क्योंकि क्यों ने उसका रक्षा करता है, और जो तेरे नाम के प्रेमी में तुझसे प्रतिफूलित है, क्योंकि तू धर्मी को आशीष देगा, हे यहोवा तू उसको अपने अनुग्रह रूपी डाल से डेरे रखेगा। நீ கொடுக்க வசனத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க தினந்தோறும் இதை படிச்சு பாருங்க. जो भी वचन है लिखकर इस वचनों को रोज आप लोग पढ़िए। உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களே அதிசயங்களே அற்புதமான காரியங்களை அது செய்யும். तुम्हारे जिंदगी में अद्भुत आश्चर्य काम उस वचन करेगी। உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். तुम्हारा मन सदैव आनंद होगा। உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், तुझे भरोसा करने वाला कोई भी हो, ஆண்டவரை நம்புகிற யாவரும், परमेश्वर भरोसा करने वाला सभी लोग, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், चाहे कौन से भी परिस्थिति எந்த हो, பிரச்சனையா இருக்கட்டும், चाहे कौन से भी समस्या हो, ஆண்டவரை நம்புகிறவர்கள் परमेश्वर पर भरोसा करने वाले முதல்ல அவருக்குள்ள சந்தோஷம் அடைவார்களாம். पहला वे लोग अपने अंदर खुशी होंगे, என்னாலும் கம்பீரிப்பார்களாம். हमेशा ऊंचे स्वर से गाएंगे, என்னதான் நீர் அவர்களை காப்பாற்றுவீர். क्योंकि तू उनको रक्षा करता है। ஹalleluya. हालेलुया। ஒருபோது நீர் கைவிடவே மாட்டீர். कभी आप उनको हाथ न छोड़ेंगे, நான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். हम कभी त्यागे नहीं जाएंगे। ஆனபடியினாலே और इसीलिए அவரை நம்புற நாம் எப்போதும் நம்முடைய ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கலாம். उन पे भरोसा करने वाले हम सदा आनंदित हो सकते हैं சந்தோஷத்தை கம்பீரித்து பாடலாம். और आनंद से गीत भी गा सकते हैं, ஏன்னா அவர் நம்மை காப்பாற்றுகிறார். क्योंकि वो हमें संभालता है। உம்முடைய நாமத்தை நேசிக்கிற உம்மிலே களி கூறுவார்களாக. तेरे नाम पे भरोसा करने वाले तेरे में आनंद होंगे। நான் மாத்திரமல்ல ஆண்டவரே, केवल मैं नहीं, परमेश्वर உம்முடைய நாமத்தை யார் யார் நேசிக்கிறார்களோ तेरे नाम पर जो भी भरोसा करते हैं அவர்கள் எல்லாரும் சந்தோஷமடைந்து கம்பீரிப்பார்களாக. और वे लोग सभी लोग खुशी से आनंद मनाए। காரணம், इसका कारण ஆண்டவரே நீதிமானை நீர் ஆசீர்வதித்து, क्योंकि तू धर्मी को आशीर्वाद करके, ஆண்டவரே நீர் கண்டிப்பாக நீதிமானை நீர் ஆசீர்வதித்து, जरूर आप धर्मी को आशीर्वाद करके காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீர் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். और अनुग्रह की ढाल से आप उसकी सुरक्षा करते हैं। அவருடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். अनुग्रह से परमेश्वर छुपा लेता है அவருடைய பாதுகாப்பினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். और सुरक्षा से प्रभु बचा लेता है, அவருடைய ஆசீர்வாதத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். आशीर्वाद से प्रभु घेर लेते हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் பெரிய நம்பிக்கை வருதா இல்லையா? एक भरोसा आ रहा है कि नहीं? இருக்கா இல்லையா? है कि नहीं? இருக்கு. है। இனி ஒருபோதும் அப்படி வந்து கவலைப்பட வேண்டாம். तो आज के बाद कभी चिंता मत करो कि ऐसा हो गया वैसा हो गया। அப்படி பிரச்சனை வந்துட்டா உடனே நம்ம என்ன செய்யணும்? ऐसा समस्या है तो क्या करना है? சந்தோஷப்பட்டு और खुशी होकर களி கூறணும். और आनंद मनाना है। என்னையா பிரச்சனை வந்தா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்றீங்க? आप बोलोगे क्या आप ऐसा कह रहे हो कि समस्या है तो आनंद करो? வேதத்தை நம்ம தியானிச்சு பார்த்திருக்கிறோம். शास्त्र को पढ़कर देखा, உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுது. आपको समस्या आ गया। யார் மூலமா பிரச்சனை வருது? किसी से भी आपको समस्या आ யார் रहा है, மூலமா தொல்லைகள் வந்துகிட்டு இருக்குது? किसी से आपको परेशानी आ गया है, கவலைப்படாதங்க. आप चिंता मत करो। நீங்க கனம் பெற போறீங்க. आप सम्मान पाने वाले हो, நீங்க மேன்மை அடைய போறீங்க. आप ऊंचे होने वाले हो। யார் தவறான திட்டம் பண்ணுகிறார்களோ, जो भी गलत योजना रखते हैं பண்ண திட்டத்துக்கு அவர்களுக்கு தான் அந்த அடி விழும். और जो ऐसा योजना करते हैं उन लोग को ही मार मिलेगा। நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவீர்கள். आप सुरक्षा किए जाएंगे। பக்தன தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, भक्त दानियल की जिंदगी में தானியேல் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தார். भक्त दानियल एक बड़ा पद पे थे। அந்த தேசத்தை முழுவதும் 120 தேசத்தை ஆளுவதற்கு 120 அதிபதிகளை அந்த ராஜா வைத்திருந்தார். 120 देशों को राज्य करने के लिए 120 अधिपतियों को राजा ने नियुक्त किए थे। 120 அந்த அதிபதிகளுக்கு மேல எந்த நஷ்டம் வராமல் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அந்த 120க்கு மேல அதிலிருந்து எடுத்து 3 பேரை முதன்மையா வைத்திருந்தார். उस 120 अधिपतियों से 3 श्रेष्ठ लोगों को चुना गया। இந்த ராஜா பார்த்தான், इस राजा ने देखा சரி 120 தேசத்துல 120 பேர் இருக்கிறாங்க. 120 देशों के लिए 120 अधिपतियों, எந்த நஷ்டம் வந்து விடக்கூடாது. कुछ नष्ट आना नहीं चाहिए। நீங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ரொம்ப பக்கவா எல்லாத்திலும் और வைத்திருப்பார்கள். जो ऑफिस में काम करते हैं आप लोगों को पता है कैसा है हायरार्की सब फॉलो होता है करके। இவங்க எல்லாம் கணக்கு வழக்கு கொடுக்க முடியும். அந்த 3 வந்து அதுக்கு மேல உள்ள பிரதானியா வைத்திருந்தார். ये 120 रिपोर्ट करने के लिए ये 3 जन और ये 3 जन राजा के पास। அது ராஜாவுக்கு நலம் என்று கண்டது. राजा ने देखा ये बहुत अच्छा है। இவர்கள் தானியேலும் ஒருவனாய் இருந்தான். उसमें से एक भक्त दानियल। அந்த 120 பேர், அதுக்கு மேல 3 பேர். उस 120 के ऊपर 3, அந்த 3 பேர்ல தானியேல் ஒருவனாய் இருந்தான். और वो 3 लोगों में से एक जो है भक्त दानियल थे। இப்படி இருக்கையில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி எல்லாம் உயர்த்துவார். देखो परमेश्वर के लोगों को प्रभु कैसा ऊंचा करते हैं। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से गौर कीजिए। நம்ம கவனிக்காத வசனத்தை கவனிக்கல, சம்பவத்தை கவனிக்காதனால நம்ம கவலைப்படுறோம். வாயினாலே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இல்லன்னு சொல்லி இல்லாம ஆக்கிடுறோம். हम जो वचन को गौर नहीं करते हैं और मुंह से जो है हमारे आशीर्वाद को हम ही खो बैठते हैं। இப்படி இருக்கையில் ऐसे रहते समय தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்ட
மேற்பட்டவனாய் இருந்தான். और दानियल जो है प्रधानियों और देश अधिपतियों से भी श्रेष्ठ व्यक्ति था. எல்லாருக்கும் எல்லா அதிகாரிகள் தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் எல்லாம் மேலவனாய் காணப்பட்டான். देश के सारे अधिपतियों में से भी दानियल भक्त ऊंचा. ஹalleluya. हालेलुया. ஏன் ये काई के लिए? அந்த வசனத்துல என்ன எழுதி இருக்குன்னா, उस वचन में क्या लिखा है? தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது. और दानियल 6वां अध्याय की दूसरा वचन पर लिखा हुआ है. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசத்தின் அதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். और दानियल जो है उन 3 जो दिन में दानियल एक था, वो बहुत उसमें से लेखा हुआ था. காரணம் என்ன? इसका कारण क्या है? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். क्योंकि दानियल के अंदर विशेष आत्मा था. என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி உள்ள இருந்தது. अंदर पवित्र आत्मा, विशेष आत्मा. விசேஷித்த ஆவி ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். एक विशेष आत्मा प्रभु ने दिया. சரி, இன்னைக்கு அந்த விசேஷ ஆவி நமக்குள்ள இருக்கா இல்லையா? तो वो विशेष आत्मा आज हमारे पास है कि नहीं? இருக்கா இல்லையா? है कि नहीं? இருக்குது கண்டிப்பா. है, நம்ம பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். क्योंकि हम पवित्र आत्मा के अभिषेक को पाए. ஆண்டவரே உள்ள வச்சிருக்கிறோம். हम प्रभु को ही अंदर रखे हैं. அப்ப நம்மள கண்டு தான் எல்லாரும் பயப்படணும். हमें देखकर लोग डरना है. அப்படிதான் வேதத்துல எழுதி இருக்குது. वैसे शास्त्र में लिखा है, என்னோட நாமம் உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று கண்டு. मेरा नाम तेरे ऊपर लिखा है देखकर. ஒரு ஆள் ரெண்டு ஆள், ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் அல்ல, एक दो या एक परिवार नहीं. இந்த உலகமே உன்னை கண்டு பயப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ये सारे पृथ्वी तुझे देखकर डरेगी. ஹalleluya. हालेलुया. அப்ப எங்க மன கெத்தா போகலாம். तो किधर भी जाएंगे तो एक चमक से जा सकते हैं. நெஞ்ச நிமித்திட்டு போகலாம். छाती को फाड़ कर जा सकते हैं. கொஞ்சம் நிமித்து காட்டுங்க, கொஞ்சம் நெஞ்ச நிமித்திட்டு போகலாம். तो छाती को सीना फाड़ कर जा दिखा जाए. தேவனுடைய பிள்ளைகள், क्योंकि हम परमेश्वर के बच्चे हैं. யாருக்கு பயப்படணும்? हम किसको डरना है? ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है. அந்த வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். वो सामर्थी परमेश्वर हमारे संग है. அந்த விசேஷ தாவி அவனுக்குள்ள இருந்தமையால் उस उत्तम आत्मा उसमें थी, इसलिए அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்திருந்தான். उस राज्य के सारे राज्य को राज करने के लिए राजा ने सोच लिया कि इसको बनाए. நீங்க பல இடத்துல வேலை பாக்குறீங்க, आप कई जगह पे काम करते हो. எத்தனை மேனேஜர் இருந்தாலும் அதுல ஒரு சில முக்கியமான 2-3 பேரை செலக்ட் और பண்ணுவாங்க. कितना भी मैनेजर्स रहेंगे तो उसमें से भी 1-2-3 को श्रेष्ठ सेलेक्ट किया जाता है. உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம், அந்த 3 பேர் மேல நீங்க தான் மேல இருப்பீங்க. अगर आपको परमेश्वर के भरोसा है तो उस 3 लोग में से भी आप बड़ा होगे. ஆண்டவர் சொல்லுற காரியத்திலே கவனமாய் நடக்க மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும். केवल परमेश्वर ने जो भी विधियों को दिया है उसमें ठीक से चलना है. இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில் நீ நடந்தால் இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. अब जो भी कहा गया चलेंगे तो ऐसा आपको होगा. அப்படி நினைத்திருந்தான். ऐसा सोचा था. அந்த துஷ்டர்கள் சேர்ந்து பல ஆலோசனை செய்துட்டு நமக்கு நன்றாக தெரியும். क्योंकि दुष्टों ने मिलकर कई आलोचना कर दिया, आप पता है. அப்படி பிரச்சனை கூட நமக்கு வரலாம். ऐसा समस्या भी आ सकता है. எல்லாம் பிளான் பண்ணி எடுத்து பார்த்தாங்க, இவர்ட்ட எந்த தப்புமே கிடையாது. सब लोग ने प्लान किया, योजना किया, लेकिन इनके पास कुछ गलती नहीं मिला. குற்றமே சாட்ட முடியவில்லை. दोष ही नहीं लगा पाया. அவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்துல மாத்திரம் தான் குற்றம் சாட்ட முடியும். परमेश्वर और परमेश्वर के बातों में से कुछ निकालना पड़ेगा दोष के लिए. அப்ப என்ன சொல்லி விட்டார்கள் உங்களுக்கு தெரியும். तो आप बोल दिया क्या, आपको पता है. ஒரு மாசம் வந்து ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. और 1 महीना तक राजा के अलावा और किसी का सम्मान नहीं करना है. எல்லாரும் கையெழுத்து போட்டு எடுத்து எல்லாம் பாத்துறோம், தானியேல் சோலியை முடிச்சிரும் நினைச்சாங்க. और सब लोग ना हस्तकार का सब साइन मारकर दानियल का खत्म कर देंगे सोचा. இன்னைக்கு அப்படிதான் நினைக்காங்க. आज भी ऐसे ही सोचते हैं. ஒளிச்சு அப்படி சொன்னா இப்படி சொன்னா இவரே சோலியை முடிச்சிடலாம். चुप चुप कर इधर बोलकर इसका सत्यानाश कर दे. அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கனவும் மேன்மை மேல வந்துகிட்டு இருக்குது. ऐसा बोलते बोलते हमारे लिए ऊंचा ऊंचा होते रहती है. குழி வெட்டணும் குழிக்குள்ள உள்ளவன் நம்ம வந்து தப்பிச்சு தான் இருப்போம். जो खड्डा खोद रहे वो खड्डे में गिर जाएंगे, हम बच जाएंगे. எதை குறித்து யாரும் கவலைப்படவே வேண்டாம். तो किसी के बारे में आप लोग कभी चिंता मत करो. யாரும் நம்ம எதுவுமே செய்து விட முடியாது. और कोई भी हमें कुछ भी नहीं कर सकते. உன்னுடைய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. तेरे बाल भी गिने गए हैं. என்ன உன் முடிய கூட ஒருத்தன் தொட முடியாதுன்னு சொல்லி और எழுதிருக்கு. प्रभु कहते हैं कि तेरे बाल भी गिने गए हैं, उसको भी कोई छू नहीं सकता. இவெல்லாம் பிளான் பண்ணினார்கள். ये लोग सबने योजना किया அதுக்கு கவலையே படல. और इन्होंने उसका चिंता ही नहीं இவ்வளவு उठाया. பெரிய ஆளா இருக்கோமே, हम इतना बड़ा व्यक्ति है, நம்ம इவ்வளவு பெரிய ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் செஞ்சிருக்கிறோமே, हम राजा का इतना सेवकाई किया. இப்படி ஒரு இதுல ராஜாவும் வந்து கையெழுத்து போட்டுட்டாரு. और ऐसे एक डॉक्यूमेंट में राजा ने भी हस्तकार कर दिया. என்ன சிங்க கபிகளை தூக்கி போடணும்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு விட்டார்கள். सिंह की मान में डालने के लिए राजा ने भी साइन मार दिया. நான் வந்து ஆண்டவரை தொழுது விடவே மாட்டேன், ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று தானியேல் அறிந்திருந்தார். तो भी राजा ने बोला कि चाहे कुछ भी हो प्रभु का मैं आराधना करूंगा. மீறி செய்தால் சிங்க கபிகளை தூக்கி போடால் சிங்கம் அடித்து கொண்டு சாப்பிட்டு விடும். अगर मैं राजा को दंडुत नहीं किया तो ठीक है, मान में डाल दो और सिंह आके खा लेगा. கையெழுத்து வச்சுட்டு போய் தினந்தோறும் இவர் எப்படி ஜெபம் பண்ணாரோ அதை போல காலையில மாலையில எப்பவும் ஜெபம் பண்ணி नियम के अनुसार जैसा रोज प्रार्थना करते हैं सुबह दोपहर शाम,
वैसा दानियल ने भी प्रार्थना किया। இந்த துன்மார்க்க அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் இப்பதான் ராஜாவுக்கு புரியுது. ये दुष्ट लोगों ने जो योजना किया अभी राजा को समझ में आ गया। இவங்கெல்லாம் போய் சொல்லும்போது ராஜா ஏதோ நல்ல காரியம் நினைச்சுக்கிட்டாரு. और राजा ने जब ये लोग कंप्लेंट किया तो ये लोग अच्छा सोच लिया। ராஜாவை எல்லாரும் உம்மதான் கும்பிடணும். राजा सब आपका सम्मान करना है, நீங்க தான் பெரிய ஆளு, आप ही बड़ा व्यक्ति, உங்களோட பெரிய ஆளு இருக்காங்களோ, आपसे बड़ा आदमी कोई है? நீங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்களோ, क्या आप कोई बोलेंगे सुनेंगे नहीं? அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் அவனையும் சோலி பிடிச்சு போட்டுருவான். ऐसा करेंगे वैसा करेंगे उसका भी सत्यानाश हो जाएगा। இப்ப அப்படிதான் சொல்லி ऐसा सब बोलकर ஒரு सिचुएशन வந்தது, தூக்கி தானியேலை தூக்கி சிங்க கபிகளை போடணும். देखो अभी एक ऐसा परिस्थिति आई कि दानियल को मान में डालना ही पड़ेगा। அந்த ராஜா ரொம்ப வேதனைப்பட்டார். राजा बहुत वेदना हो गए। தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது, दानियल के अंदर उत्तम आत्मा है, தேவனை தொழுது கொள்ளுகிறார், परमेश्वर की दंडवत करता है, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார். परमेश्वर का डर कर जीता है। துன்மார்க்கெல்லாம் தப்பா ஒரு பிளான் சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கி போட்டார்கள். ये दुष्ट लोग ने गलत प्लान डालकर मेरे हाथ से भी साइन ले இன்னைக்கு लिया। சாயங்காலம் வரை எப்படியே தப்பிச்சிடலாம்னு ட்ரை பண்றார். शाम तक इसको बचाने का कोशिश कर रहा है। இவங்க உடனே ராஜாவுக்கு இன்னும் பிரஷர் கொடுக்கறாங்க. अब ये लोग राजा के ऊपर दबावट दे रहे हैं। நீர் கையெழுத்து போட்டதுன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும். आपने हस्तकार यानी कि सही कर இது दिया तो करना எழுதப்பட்ட ही पड़ेगा। சட்டம். ये आज्ञा है, रूल है। ஆனால் மனம்லாம் என்னச்சு தூக்கி தானியேல் உள்ள போறன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அந்த ராஜா சாப்பிடல. तो सही करने के निमित्त राजा ने डाल दिया, लेकिन रात भर राजा सोया नहीं, खाना भी नहीं खाया। ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर सब कुछ देखता रहता है। அங்க ஒரு ராஜா பார்த்து இந்த ராஜாவுக்கு ராத்திரி முழுவதும் சாப்பாடு இல்ல. और जैसा वो राजा को रात भर नींद नहीं, वैसे ये राजा खाना भी नहीं, नींद भी नहीं। சாப்பாடு ஒண்ணு வேண்டான்ட்டாரு. खाना लेकर आए सेवक लोग ने, खाना नहीं चाहिए बोल दिया। மியூசிக்ல வந்து ஒண்ணும் போடாதங்கன்ட்டாரு. और बोल दिया कि ऐसा कुछ मत डालो। மத்த அதிகாரிலாம் சந்தோஷமா இருக்கான். दूसरा अधिकारी खुशी में, நம்ம போட்ட பிளான் இவரை தானே எல்லாத்துக்கும் மேல கொண்டு வைக்கன்னு நினைச்சாரு. और इसको ही सब ऊंचे पद में रखने के लिए राजा ने सोचा। சிங்கம் ஜோலி முடிச்சாச்சு, अभी सिंह ने खा डाला, உள்ள போட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. अंदर डाल दिया, खाकर खत्म। நம்ம போட்ட பிளான் படி தான் நம்ம நடக்கும். अब हम जो सोचते हैं वही होगा। அப்படியே நடக்கும்? ऐसा होगा? அப்படி நடக்காது. ऐसा नहीं होगा। பாருங்க உள்ள போனா காலை எப்போ விடிய விடியன்னு இந்த ராஜா காத்துட்டு இருக்கிறார். अब देखो कभी उजाला यानी कि सुबह कभी होगा करके राजा सोच रहा है। விடிஞ்ச விடியாம இருக்கும் ஓடி வராரு. जैसे ही थोड़ा उजाला यानी कि सुबह हुआ, राजा भागकर आ रहा है। துயர சத்தத்தோட, அதாவது ஒரு அழுகியின் சத்தத்தோட கேக்குறார். एक दुख की आवाज यानी कि एक दुख से एक आवाज निकालकर रोकर आ रहा है। ராஜா கெவின் கிட்ட வந்தபோது जैसी सिंह की मांग के बाजू में राजा पहुंचे, துயர சத்தமாய் ஒரு ரொம்ப கஷ்டம், ஒரு மனத்துல பெரிய துக்கத்தோட ஒரு துயர சத்தமாய் கூப்பிடுகிறார். एक दुख की स्वर यानी कि दुख में से एक जो आवाज आती है वैसा आवाज में தானியேலை கூப்பிட்டு, दानियल को बुलाकर, தானியேலே ए दानियल, போடுதார சத்தம் என்ன சிங்க கபிகள் அடக்க, क्योंकि सिंह की मांग के अंदर भक्त बैठा है। ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, जीवित परमेश्वर का दास। நீங்களாம் யாரு? तो आप लोग कौन है? ஜீவனுள்ள जीवित परमेश्वर के, தேவனுடைய परमेश्वर के சாட்சிகள் நீங்களாம், आप लोग गवाही அவருடைய பிள்ளைகள் நீங்க. उनके संतान। ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, राजा बोलता है जीवित परमेश्वर का दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன். तू बिना रुककर, बिना छोड़कर प्रार्थना करने वाला परमेश्वर। அப்ப ஒழுங்கா நம்ம ஜெபம் பண்ணணும் பண்ணக்கூடாதா? तो हम निरंतर प्रार्थना करना है कि नहीं? நல்ல ஜெபம் பண்ணணும் ஆண்டவர். अच्छा परमेश्वर से प्रार्थना ஒரு करना है। நாள் முழு ஜெபம்னா கண்டிப்பா ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். महीने में एक बार आखिर रात का है तो जरूर आना है। என்னை கனம் பண்ணுவதில்லை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मुझे सम्मान करने वाले को मैं भी सम्मान करूंगा என்னை करके प्रभु का। அசைப்படுவதினால் கனமனம் பண்ணி தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और मुझे जो सम्मान नहीं करते वे लोग तो सम्मान नहीं पाएंगे। ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, जीवित परमेश्वर के दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். तू निरंतर आराधना करने वाला परमेश्वर ने क्या तुझे बचाया? நம்மளை பட்டாலும் அப்படி கேட்டிருப்போம். अगर आज के जमाने में कैसा पूछे होंगे? ஆண்டவரே ராஜாவே நான் நல்லவனு தெரிஞ்ச நீர் கையெழுத்து போடுறதுக்கு உள்ள போட்டாங்க. दूसरा व्यक्ति रहता तो ऐसा बोलता था, आपने साइन किया इसलिए तो मुझे डाला। நீ நினைச்சிருந்தா கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. आप हो सकते तो इसको कैंसिल कर सकते थे। இப்போ வந்து பெருசா கேட்க வந்துட்டீங்களோ? अभी क्या बहुत बड़ा आके पूछ रहे हो क्या? நமக்கு நன்மை நடந்தால் 4 வார்த்தை கேட்காம நம்மளால இருக்க முடியாது. भलाई होएगा तो भी 4 शब्द पूछ के बिना हम नहीं रह सकते। நன்மையே நடந்திருந்தாலும் ஆமா வந்து கேட்டுட்டேல, அதான் எனக்கு அப்படி நம்ம சொல்லக்கூடியது இந்த உலகத்துல இருக்கு. आजकल का जमाना ऐसा, भलाई होएगा तो भी उसमें कुछ लोग नहीं होते। தேவனுடைய தாசன், परमेश्वर का दास, அப்ப தேவனுடைய தாசன் என்ன பேசணும்? परमेश्वर का दास है तो कैसा शब्द प्रयोग करना है? அப்பொழுது தானியேல், तब दानियल, நீர் என்றும் வாழ்க, आप जीते रहो।
இதை இந்த ஜெயிலுக்குள்ள போட முடிய கையெழுத்து போட்டீர். आप इन्हें जेल में डालने के लिए साइन किया. என்ன சொல்றார்? अब वो क्या कहता है? ராஜாவே ए राजा, நீர் என்றும் வாழ்க. हमेशा आप जीते रहो. நம்ம சொல்ல முடியுமா? क्या हम ऐसा बोलेंगे? நம்ம சொல்லுவோமா? क्या हम ऐसा कहेंगे? ஆனா சொல்லணும். लेकिन ऐसा बोलना है. இன்னைக்கு பிறகு நீங்க அப்படி சொல்லணும். आज भी आपको ऐसा कहना है, கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருக்கீங்க. क्योंकि प्रभु के वचन को सुने हो. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். यीशु कहते हैं, உங்களை அவன் சபிச்சானா? क्या तुझे कोई शाप दिया? நீங்க என்ன செய்யணும்? तो आप क्या करना है? ஏன் ஆசீர்வதிக்கணும்? आप उल्टा आशीर्वाद करना है. क्यों आशीर्वाद करना है? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். आशीर्वाद को पाने के लिए बुलाए गए. இப்போ அவன் நம்மள சபிச்சான். अभी सामने वाला शाप दिया, இப்போ நம்ம ஆசீர்வதிச்சிருக்கோம். अब हम उल्टा आशीर्वाद दिया. வசனத்தின்படி ஆசீர்வதிச்சிருக்கோம். वचन के अनुसार आशीर्वाद दिए. அந்த ஆசீர்வாதம் அவன்கிட்ட இருக்குமா திருப்பி நம்மகிட்ட வருமா? वो आशीर्वाद उसके पास जाएगा कि वापस हमारे पास आएगा? திருப்பி நம்மகிட்ட வரும். वो आशीर्वाद वापस घूम फिर के हमारे पास. அப்ப நமக்கு டபுள் ஆசீர்வாதம். तो हमारे लिए दुगना आशीर्वाद. ஆண்டவர் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु का वचन को अच्छे से जानना है. ராஜாவினர் என்றும் வாழ்க. ए राजा, तुम सदैव जीते रहो. ஹalleluya. हालेलुया. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு सिंह मुझे नुकसान नहीं पहुंचाया. எல்லாம் விவரி சொல்றார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்கள் வாயில எல்லாம் கட்டி போட்டு விட்டார். परमेश्वर ने अपने दूतों को भेजकर सिंह की मुंह को बंद कर दिया. உங்களுக்கு விரோதமா 4 பேர் எழுப்பி நீ பிடிச்சு திட்டுங்கன்னா அவங்க வாயெல்லாம் அடப்பட்டுரும். और तुम्हारे विरोध में 4 लोग है उड़ गए तो प्रभु देखो उन लोग के मुंह बंद कर दिए. ஊருக்கு தான் பெருக்கன்னு வச்சுக்கிடுவோமே. मान लो आप गांव गए நம்மள பத்தி 10 பேர்ட்ட சொல்லி வந்தா நீங்க இப்படி உடனே பிடிபிடின்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாப்ல. और गांव में कहेंगे तुम इधर आओ, हम जो है आपको पकड़ लेके मार देंगे. நமக்கு விரோதமா குற்றம் சாட்டினாலும் அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பான். ஐயா வந்துட்டாரா எப்ப பேச போறாரு பாத்துக்கிட்டு இருப்போம். हमारे विरोध में जो भी दोष लगाए देखते रहेंगे, कभी आएगा उसके ऊपर दोष लगाना है, उसको खत्म करना है. நம்ம தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கோமே. हम तो परमेश्वर के संतान அங்க हैं. போனா அவளே வாய் அடைக்கப்பட்டுரும். और उधर हम जाएंगे तो सारे लोगों के मुंह बंद. நம்ம சொல்றத ஆமா ஆமான்னு அவர் சொல்லி கொண்டு இருப்பார்கள். हम जो कहेंगे उसके लिए हाँ हाँ करेंगे. முன்ன கூட்டி சொல்லியாச்சா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். और हम कहने के पहले उसको पागल हो जाएगा. இங்க வேதத்தில் எழுதி இருக்கு பாருங்க. क्योंकि वचन में ऐसा लिखा है. அது மாத்திரமல்ல, केवल वो बात அது नहीं, ஏனென்றால் वो काय के लिए? ஏன் ஆண்டவர் வந்து தேவதூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயில அடைத்தார்? क्यों परमेश्वर ने जो है स्वर्गदूत को भेजकर सिंह के मुंह को बंद किया? அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். क्योंकि परमेश्वर के सामने मैं निर्दोष था. அதான் அருமையான நாம நிறைய காரியத்துல குற்றம் செய்து விடக் கூடாது. इसलिए हम भी कई बातों में गलत नहीं करना है. மற்றவர்கள் விரோதமா ஒருபோதும் செயல்படக்கூடாது. दूसरे के विरोध में कभी कार्य नहीं करना है. முடிந்தால் நம்ம உதவி பண்ணணும். हो सकता है तो मदद कीजिए. உபகாரம் செய்யணும். और मदद सहायता करना है. உபத்திரவமா இருக்க கூடாது. लेकिन उपद्रव नहीं देना है. நீ என்ன செய்தாலும் உனக்கு செய்யப்படும். जो तू करेगा तुझे फिर से वापस நீ दिया வினைய जाएगा. விதைச்சா கண்டிப்பா நீ வினைய மாத்திரம் தான் இருப்ப. बुराई अगर बोएंगे तो बुराई ही काटोगे. நீ தினை விதைச்சால் கண்டிப்பா தினையா இருப்ப. लेकिन अच्छा बोएंगे तो अच्छा काटोगे. நீ நன்மை செய்தால கண்டிப்பா உனக்கு நன்மை வரும். भलाई बोएंगे तो भलाई जरूर நீ आएगी. எதை செய்கிறாத உனக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். जो तुम करोगे वही तुम्हारे लिए किया जाएगा. நான் வந்து ஆண்டவருக்கு குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். मैं परमेश्वर के सामने निर्दोष था. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, केवल वो नहीं राजा, ராஜா நான் உமக்கு முன்பாக நான் வந்து நீதிகேடு செய்தது இல்லை. और तेरे विरोध भी मैंने कभी न धार्मिकता के विरोध, नीति के विरोध मैंने कार्य नहीं किया. இதை கேட்டோன்னு ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ये सुनकर राजा को खुशी बहुत हो गई. உள்ள சிங்கவில போட்ட பின் ராஜாவே வாழ்க என்று சொல்லுகிறார். अंदर सिंह के अंदर डाला मैं और मुझे ही जीते रहो बोलता है. நான் மெய்யாகவே இவன் தேவனுடைய தாசன் தான். सचमुच ये परमेश्वर का दास है. இவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய தாசனுக்குள்ள வார்த்தைகள் வருகிறது. क्योंकि इससे मुंह से परमेश्वर की दास की बातें आ रही है. தானியேலை சிங்கக்கேபில தூக்கி விடுங்கன்னு சொல்லிவிட்டார். और दानियल ने कहा कि सिंह के बांध से निकालो. அதோட காரியம் முடிஞ்சு போச்சா? இல்ல. क्या उधर ही कार्य खत्म हो गई? யார் யாரெல்லாம் பிளான் பண்ணி உள்ள தூக்கி போட சொன்னார்களோ जो भी योजना करके दानियल को सिंह के मान में डालने को அத்தனை कहा, பேரை மாத்திரமல்ல केवल उतने लोग नहीं, குடும்ப கோத்திரத்தோட எல்லாம் அள்ளி கொண்டாங்க. அப்படி उनके परिवार उनके गोत्रों को भी लेकर आओ. இப்போ வந்து தானியேலுக்கு உள்ள போடும்போது சிங்கங்கள் எல்லாம் வந்து அப்படி முதுகு கொடுத்து தாங்கி நிப்பாட்டி இருக்கும். और मैं आशा करता हूं कि जब दानियल को सिंह में डाला रहेगा, सिंह ने अपना छाती या पीठ देकर उनको सेफली उतारा रहेगा. அல்ல தேவதூதன் அப்படி பிடிச்சு கொண்டு உள்ள நிப்பாட்டி இருப்பாரு. या तो परमेश्वर का दूध ने उनको सेफली उतारा रहेगा. விரோதிகளை உள்ள அள்ளி போட்ட உடனே लेकिन देखो विरोधियों को, दानियल के विरोध जो किया उनको जब डाला गया, அப்படி கீழே வரும்போதே சிங்கங்கள்லாம் துள்ளி பிடிச்சு அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் சாப்பிடும். और वो शत्रु लैंड होने के पहले ही सिंह लोग जो है झपट कर उनको खा डाले. அப்பொழுதுதான் ராஜா சொல்லுகிறார், तब परमेश्वर, तब राजा कहता है, தேசமும் குடியிருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஜாதியாருக்கும் देश में निवास करने वाले सारे लोगों और जात वालों को, எல்லா பாஷைக்காரருக்கு எழுதினது என்னவென்றால் सब भाषा लोग के लिए
क्या घोषणा दिया गया? இன்னையிலிருந்து உங்களுக்கு சமாதானம். आज से तुमको शांति। தேவனுடைய தாசன் வந்து பாதுகாக்கப்பட்டார். परमेश्वर का दास बचाया गया। அவர் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमारे संग है। அவர் நம்மோடு நமக்கு ஆசீர்வாதம். वो हमारे संग है, इसलिए हमारे लिए भी आशीर्वाद। ராஜ்யத்தின் ஆளுகளுக்கு இருக்க எல்லாருக்கும் நான் எழுதுறது என்னவென்றால், मेरे राज्य में न्याय करने वाले सारों को मैं क्या लिखता हूँ? தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்க நடுங்கி பயப்பட வேண்டும். पर दानियल को तुम लोग कांप कर उसके लिए डरना चाहिए। ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். प्रभु तुम्हारे संग है तो நீங்கள் ஆண்டவர் கூட இருந்தார். अगर तुम परमेश्वर के எல்லாரும் संग हो, பார்த்து பயந்து நடுங்குவார்கள். सभी लोग तुमको देखकर डरेंगे। ஒரு நேரம் வரும், they will be out. एक समय आएगा कि वे लोग बाहर निकल ஹalleluya. हालेलुया। இது கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட காரியம். ये परमेश्वर से आज्ञा पाया हुआ அது वचन है। நடைபெறக்கூடிய காலமாய் இருக்கிறது. वो होने वाली समय है। சோ நாம் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். हम जरा सावधानी से रहना है। ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். आशीर्वाद को स्वतंत्रता करने की समय है और हम தானியேல் संभाले। தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். दानियल को जो है कांप कर डर कर सम्मान करना है। என்னால இன்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. आज से इसकी जो है डिक्लेयर किया जाता है। அவர் ஜீவன் உள்ள தேவன். वो जीवित परमेश्वर है। அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். वो सदैव स्थिर रहने वाला அவருடைய परमेश्वर। ராஜ்யம் அழியாதது. उसका राज्य नाश नहीं होगा அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று இங்கே और சொல்லப்பட்டது. उसकी राजगद्द हमेशा के लिए होगी। தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அந்த ஆண்டவரே, दानियल को सिंह से बचा हुआ वो परमेश्वर, அவர்தான் ரட்சிக்கிறவர். वही उद्धार करने वाला। வானத்திலும் பூமியிலும் சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் அவர்தான் आकाश के नीचे पृथ्वी के ऊपर सारा चमत्कार करने वाला वही है। என்று எழுதி விட்டான் பாருங்க. ऐसा डॉक्यूमेंट लिख दिया। ஆர்டர் போட்டு விட்டான். ऐसा एक ऑर्डर। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोगों, உங்களுக்கு என்ன புரிகிறது? इससे आपको क्या समझ? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. हम साधारण व्यक्ति नहीं, நாம் ஆண்டவருக்கு விசேஷித்தவர்கள். हम परमेश्वर के लिए एक उत्तम व्यक्ति உன்னை है। தொடுகிற கண்மணியை தொடுகிறார். तुझे छूने वाले मेरे आंखों की पुतली को छूता है। எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், चाहे कौन से भी परिस्थिति, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे संग है। அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். वो हमें सुरक्षा करने के लिए सामर्थ्यदार है। இன்னொரு வசனத்தை படிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். एक वचन और पढ़ेंगे, சங்கீதம் 31 அதிகாரம் 19 வசனம். भजन संगीता 31 वचन 19। உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. और तेरी भलाई की क्या ही बड़ी है जो तूने अपने धर्मियों के लिए रख छोड़ी है। நீங்க உங்களுக்கு 3-4 வசனம் கண்டிப்பா எழுதி வச்சுக்காங்க. இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ये 3-4 वचन ही पढ़ने बोला, ये जरूर आशीर्वाद लाएगा। அப்ப ஆண்டவருக்கு பயந்தாம மத்தவங்களுக்கு தீமை செய்ய மாட்டான். जो प्रभु का डरता है वो दूसरे के लिए बुराई नहीं करेगा, மற்றவர்கள் நன்மையை தான் செய்வான். दूसरों के लिए भलाई करेगा। ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கும் हे प्रभु तेरे धर्मियों को, மனுபுத்திரருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து உங்களை வந்து பிச்சு பண்ணாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிற தைரியமா சொல்ல முடியும். और जो मनुष्यों के सारे जो समग्र प्रकट हुए तो भी प्रभु जो शरण कर देगा। உமக்கு பயந்தவர்களுக்கும் तेरे धर्मियों को மனுபுத்திரருக்கு முன்பாகவே நம்புகிறவர்களுக்கும் और मनुष्य के पुत्र के सामने तुझे भरोसा करने நீர் वाले உண்டு को பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. क्या ही भला है जो तूने इतनी बड़ी जो धर्मियों के लिए रख छोड़ी है। ஹalleluya. हालेलुया। அப்ப பெரிய நன்மை தான் நாம் பெறுவோம் அருமையானவர்களே. इसका मतलब एक बड़ा भलाई कोई हम पाएंगे। யாரும் உங்களை குறைச்சு மதிப்பிடாதங்க. और कोई भी खुद को कम मत समझो, நீர் தேவனுக்கு அருமையானவர்கள். क्योंकि तुम परमेश्वर के தேவன் प्रिय உங்களை हो। ஆசீர்வாதத்தை உயர்த்த தான் வைத்திருக்கிறார். प्रभु ने तुम लोग को आशीर्वाद करके ऊंचा करने உங்களுக்கு रखा है கனமும் மேன்மையும் தான் அவர் வைத்திருக்கிறார். और आदर और महिमा पाने के लिए तुम्हें रखे हैं। 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். पहला कोरिन्थियों की पुस्तक 2 अध्याय 9-10। எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அப்ப அவர்ல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் நிறைய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, இப்ப இந்த வெளியே உள்ள கண்ணு பார்க்கல, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய காதலுக்கு ஒருவேளை நம்ம கேட்காம இருக்கலாம், அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, நம்முடைய இதயத்தில் கூட தோன்றாமல் இருக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே போதும், வெளிப்படுத்தினார். தேவன் அவருடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தினார். और जो बातें आंखों ने न देखी और कान ने न सुनी और जो बातें मनुष्य की चित्त में नहीं चढ़ी, वे ही है जो परमेश्वर ने अपने प्रेम रखने वाले के लिए तैयार किया गया है। அப்ப நமக்கு தேவன் எழுதி ஏற்கனவே வைத்து விட்டார். परमेश्वर ने पहले ही लिखकर छोड़ दिया। நாம் அவர்ல அன்பு கூர்ந்து நாம் கரெக்டா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். प्रेम रखकर हम सीधा रहना है। ஏராளமா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். बहुत तैयार करके रखे। ஒரு வேளையில இது போதும்
போதுமன்னு நிப்பாட்டினாலும் அது நிக்காது. एक समय आएगा बस हो गया बोलेंगे तो भी रुकेगा அது नहीं, வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். वो इकट्ठा होते रहेगी। என்ன செய்யறது உங்களுக்கே புரியாது. क्या करे ऐसा आप ही அவர் समझ में உண்டு नहीं பண்ணி आएगा। வைத்த நன்மை எவ்வளவு பெரியது என்று பாருங்க. देखो कितना भलाई प्रभु ने तैयार करके रखा है। நமக்கு அதை தேவன் அவருடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். प्रभु ने अपने आत्मा से इस बातों को हमें प्रकट किया है। நல்லது செய்யறோமோ கெட்டது செய்யறோமோ ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறார். भले कर रहे बुराई कर रहे, आत्मा परमेश्वर अपने अंदर है। ஆவியானவர் உங்களை உணர்த்தியும் நீங்கள் கெட்ட காரியத்தை செய்தால், आत्मा परमेश्वर सूद देने के बाद भी आप लोग बुराई करोगे। ஆவியானவர் உங்களை எச்சரித்து நீங்கள் தவறான காரியங்களில் நீங்கள் துணை போனால், आत्मा परमेश्वर चेतावनी देने के बाद भी बुरा काम करोगे, எழுதப்பட்ட தீர்ப்பு உங்கள் மேல வரும். लिखा हुआ दंड आपके पास आएगी। நீங்கள் உண்மையா இருந்தாலோ, लेकिन आप सच्चाई रहोगे, தேவனுக்கு பிரியமா இருந்தாலோ, परमेश्वर के प्रिय रहोगे, तो நன்மை செய்தாலோ, आप भलाई करेंगे तो எழுதப்பட்ட நன்மை எல்லாம் உங்கள் மேல வரும். लिखा हुआ भलाई तुम्हारे पास आएगी। அப்போஸ்தலனை பிடிச்சு சிறைச்சாலையில கொண்டு வச்சாங்க. प्रेरितों को बंदी गृह में रखे, பேதுரு கூட இன்னும் கொஞ்சம் அப்போஸ்தலனை பிடிச்சு சிறைச்சாலையில உள்ளதான் கொண்டு வச்சாங்க. पतरस और उनके साथी सेवकों को बंदी गृह में रखे। அப்படி ஆண்டவர் விட்டுருவாரா? क्या ऐसी प्रभु छोड़ दे? அடுத்த நாள் கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கணும் உள்ள வச்சுட்டாங்க. अगला दिन न्याय करना है, इसके लिए अंदर बंद करके रख दिए। நன்றாக புரிந்து கொள்ளும் தேவனுடைய மக்களே, अच्छे से समझ लो परमेश्वर के लोगों, கொண்டு ஜெயில வச்சாச்சு. आप जाकर जेल में रख दिया। ராத்திரி தேவதூதன் வந்து அங்கிருந்து அவங்கள கொண்டு போயிட்டு நீங்க போங்க திருப்பியும் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணுங்க. और रातों रात स्वर्गदूत आ गया, सब बंदीगृह तोड़कर जाओ संदेश दो करके छोड़ दिया। அற்புதமா அதிசயம் இந்த காரியம் நடந்து போச்சு. अद्भुत और आश्चर्य से ये बात हुई। காலையில எல்லாரும் வந்து கூடுகிறார்கள். सुबह आकर सब इकट्ठा होते, பிரதான ஆசிரியர் எல்லாரும் வந்தாங்க, கூடி எல்லாரும் மொத்தம் கூடி ஆளை கொண்டு வாங்க. और प्रधान याजक सब लोग बोलते हैं लेकर आओ आदमियों को। போய் ஜெயில பாக்காங்க. जाकर बंदीगृह में देख रहे, வெயில்ல ஜெயில் காவலாளி அப்படி துப்பாக்கி பிடிச்சிட்டு அப்படியே இருக்கான். बाहर बंदीगृह को रखवाला करने वाला सूबेदार बैठा है, பெரிய பெரிய லாக் எல்லாம் போட்டு வச்சிருக்குது. बड़ा बड़ा ताला डालकर रखा है। இத திறந்தாங்க, खोला, உள்ள போனாங்க, अंदर गए, ஆளை காணல. अंदर जेल खोले, व्यक्ति लोग नहीं। ஒரே கலக்கம், बड़ा दुख हो गया, பெரிய பிரச்சனை. परेशानी समस्या हो गया। ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுதான், एक आकर भाग कर कहता है, ஜெயிலுக்குள்ள வச்சாலும் இப்போ வந்து அந்த ஆலயத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. जिसको तुम बंदीगृह में रखे वो भवन में जाकर संदेश दे रहे। ஹalleluya, हालेलुया। அப்ப உங்களை எப்படித்தான் உங்களை துன்பப்படுத்த நினைச்சாலும் कितना भी आपको परेशानी संकट आने रखने सोचे तो ஆண்டவர் भी அற்புதமாக உங்களை விடுவிப்பார். प्रभु अद्भुत तरीके से बाहर निकालेंगे। எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். तेरे विरोध होने वाला एक भी हथियार सफल नहीं होगा। ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54 वचन 17। உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ எந்த குற்றப்படுத்துவாய். நாவை நீ குற்றப்படுத்துவாய். जितने हथियार तेरे हानि के लिए बनाए जाए उनमें से कोई सफल नहीं होगी, और जितने लोग मुदाई होकर तुझ पर निशाना लग करे। இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது நம்முடைய தேவனால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். उन सबों को जो तूने जीता जाएगा, यहोवा के दासों का यही भाग होगा, और वे मेरे ही कारण धर्मी ठहरेंगे। यहोवा की यह वाणी है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. उधर पाए हुए सारे लोग परमेश्वर के सेवा के करके वचन कहते உங்களுக்கு हैं। விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமா இருக்கட்டும், चाहे तुम्हारे विरोध में कौन सा भी हथियार उठे, எப்படி உங்களை பிளான் பண்ணி உங்களை ஜோலிய முடிக்க நினைச்சால் நடக்கவே நடக்காது. कैसा भी इस व्यक्ति का सत्यानाश करेंगे करके लोग प्लान करेंगे तो भी कुछ भी नहीं होगा। ஹalleluya, ஹalleluya. இது தேவனுடைய பிள்ளைகள், क्योंकि तुम परमेश्वर நீ के संतान, ரட்சிக்கப்பட்டவர்கள், उद्धार पाए हुए நீங்கள் लोग, பரிசுத்தவான்கள், पवित्र लोग, நீங்கள் பரிசுத்தவாட்டிகள், पवित्र நீங்கள் நீதிமான்கள். धर्मी लोग। ஹalleluya, हालेलुया। தேவன் பாதுகாப்பார் என்று और எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर संभालेंगे करके लिखा है। ஒரு வழியா வரட்டு 7 வழியா ஓடி போவார். एक मार्ग से आएंगे, 7 मार्ग से डर कर जाएंगे। எதிர்த்து வரான்னு சொல்லி பயப்பட வேண்டாம். आ रहा है ऐसा डरो मत, கள்ளத்தனமா ஒண்ணு பண்ணான்னு பயப்பட வேண்டாம். चुपके चुपके कुछ कर दिया डरो मत। ஒரு வழியில வந்தா 7 வழியில ஓடி போவார்கள். एक मार्ग से आएंगे, 7 मार्ग से वापस जाएंगे। இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்காரு. यही वचन में लिखा है। ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். हम खुशी से रह सकते हैं। பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க. संदेश को आप लोग सुने हो। வாழ்க்கையில ஒருபோதும் நீங்க வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படக்கூடாது. और जिंदगी में कौन से भी परेशानी आएगा चिंता मत करो। ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर की महिमा करो। உம்மை நம்புகிறவர்களை जो तुम पर भरोसा करते हैं, ஆண்டவரே हे परमेश्वर சர்வ வல்லமுள்ள தேவனே, सर्वशक्तिमान உம்மை प्रभु, நம்புகிறவர்களை तुझ पर जो भरोसा करते हैं, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அவருடைய கரத்தினின்று उनके विरोध उठने वाले हाथों से உம்முடைய பலத்த கரத்தினால் வலது கரம் தப்புவித்து காக்கிறவரே, तुम्हारे
तुम्हारे दाहिने हाथ से तुम बचाने वाले, உம்முடைய அதிசயமான கிருபை நீர் என்றும் விளங்க பண்ணும். तुम्हारे अद्भुत बातों को हमेशा दिखाओ, கண்மணி போல பாதுகாத்து आंखों की पुतली के समान रक्षा करो। நிச்சயமாக ஆண்டவர் நம்மை निश्चय ஆசீர்வதிப்பார். हमेशा प्रभु रखेंगे, நம்மோடு கூட இருக்கிறார். हमारे संग है। வேதத்தை அவர் அறிந்து கொண்ட தேவனுடைய ஜனங்கள் वचन को समझाओ प्रभु के लोग, கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். केवल परमेश्वर को प्रिय रहना समझ ले, கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நீ மாத்திரம் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுவோம். परमेश्वर के वचन के अनुसार जीना सीखे, இது உள்ள நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். बाकी परमेश्वर देख लेंगे। பிரச்சனை வந்தனாதான் நிச்சயம் நமக்கு கனமும் மேன்மை இருக்குது. समस्या आएगी मतलब हमारे लिए आशीर्वाद भी நீங்க आएगी। எங்க இருந்தாலும் வேலையில நீங்க தான் டாப்ல இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். आप किधर भी रहोगे काम में, आप ही ऊंचे पद में हो, ये बोलकर प्रार्थना करना है। அப்பவும் பிரச்சனை கொண்டு வந்தாலும் பிரச்சனை ஜெயிச்சு நீங்க தான் டாப்ல இருப்பீங்க. समस्या आएगा तो भी आप ऊंचा ही रहोगे, தேவனுடைய பிள்ளைகள் क्योंकि आप परमेश्वर அவருடைய के நாமம் बच्चे நம்ம हैं। எல்லோருக்கும் தரிக்கப்பட்டிருக்கிறது. उसका नाम सबको मिला गया। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचनों को आशीष करे।